பயோமாலிகுல்ஸ். ஸோ பயோமாலிகுல்ஸ் என்னன்னா, லிவிங் ஆர்கானிசமில் இருக்கிறதெல்லாம் பயோமாலிகுல்ஸ். என்னது? லிவிங் ஆர்கானிசம்ஸில் உள்ள இருக்கிறதெல்லாம் பயோமாலிகுல்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க. அந்த லீஃப் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மார்ட்டர் அண்ட் பெஸ்டில்னு சொல்லுவாங்க. மார்ட்டர்னா ஒரு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாலிசீன் வந்து சம்திங் மேட் ஆஃப் சிலிக்கான். ஓகே, தென் ஒரு பெஸ்டில் இது போட்டு அரைக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு நிறைய இலையை போட்டு அரைக்கிறீங்க. அது அரைச்ச உடனே என்ன ஆகும்னா, ப்ளஸ் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் போட்டு அரைக்கிறீங்க. ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் போட்டு அரைக்கும் போது என்ன ஆகுனா, இந்த ஆசிடில் சிலது கரையும் சிலது கரையாது. ஸோ நம்ம போட்டு நல்லா அரைக்கிறோம். அதில் 2 ஃப்ராக்ஷன் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ஃபில்ட்ரேட் பண்ணோம்னா ஆசிட் சொல்யூபிள் பூல் ஒன்று இருக்கும். சொல்யூபிள் பூல், அதுதான் ஃபில்ட்ரேட்டு. அப்புறம் ஆசிட் இன்சொல்யூபிள் பூல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது ரிட்டன்டேட்டு. அது வடிகட்டினா தங்கி இருக்கிறது. ஸோ ரிட்டன்டேட்டு. ஸோ இந்த ரிட்டன்டேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோமாலிகுல்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஆசிட் சொல்யூபிள் பூலில் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அயனிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கலாம் அண்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இது மேக்ரோமாலிகுல்ஸ் இருக்குது. இந்த மேக்ரோமாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பாலிசாக்கரைட்ஸில் ஒரு மேக்ரோமாலிகுல்ஸ் தான். அப்புறம் பாலிபெப்டைட்ஸ், ப்ரோட்டீன்ஸ்லாம் பாலிபெப்டைட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு இதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸு, அப்புறம் நியூக்ளிக் ஆசிட்ஸ், நியூக்ளியஸ்லாம் பாலிநியூக்ளியோடைட்ஸ், இதெல்லாம் மேக்ரோமாலிகுல்ஸ். இந்த மேக்ரோமாலிகுல்ஸ்லாம் ஆசிட் இன்சொல்யூபிள் பூல். ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்டெம்மு லீஃப் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆசிட் இன்சொல்யூபிள் பூல். இந்த கரைஞ்சி போகிறது, இந்த சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்ஸ்லாம் ஆசிட் சொல்யூபிள் பூல். ஓகேங்களா? சைட்டோபிளாசம் கண்டென்ட்ஸ்லாம் ஆசிட் சொல்யூபிள் பூல். சைட்டோபிளாசமில் இருக்கிறது. அந்த சைட்டோபிளாசமில் ஆர்கனல்ஸ் இருக்கும். இந்த ஆர்கன்லாம் இங்கே வந்துடும், ஆசிட் இன்சொல்யூபிள் பூலில் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட், இதுதான் பயோமாலிகுல்ஸ். இதில் இருக்கிறது தான் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் எல்லாம் பற்றி படிக்க போகிறோம். இதில் ப்ரைமரி மெட்டபாலைட்னு ஒன்று இருக்குது, செகண்டரி மெட்டபாலைட்னு ஒன்று இருக்குது. செகண்டரி மெட்டபாலைட். மெட்டபாலைட்ஸ் என்னது? நம்ம மெட்டபாலிட்ஸ்க்கு யூஸ் ஆகிறதுல மெட்டபாலைட்ஸ். ஓகேங்களா? பிரைமரி மெட்டபாலைட்ஸ்னால் சோடியம், பொட்டாசியம், அது மாதிரி, அதாவது இல்லை என்ன சொல்லலாம், அமினோ ஆசிட் சொல்லலாம். ஓகேங்களா? அமினோ ஆசிட்ஸ் ஈஸியாக பிரைமரி மெட்டபாலைட். ஃபேட்ஸ், லிப்பிட்ஸ் எல்லாம் பிரைமரி மெட்டபாலைட்னு சொல்லலாம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் இதிலிருந்து ஃபார்ம் ஆகிறது தான் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். எக்ஸாம்பிள் ட்ரக்ஸு, இல்லை நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இருந்து ஃபார்ம் ஆகிறது என்ன கொலாஜன் சொல்லலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். பிரைமரி மெட்டபாலைட் இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ப்ரோட்டீன்ஸில் பேசிக்காக என்ன இருக்கும்? ப்ரைமரி மெட்டபாலைட்டு, அமினோ ஆசிட்ஸ் பார்க்க போகிறோம். இது ப்ரைமரி, இது செகண்டரி. அப்புறம் ஃபேட்ஸு, அதாவது லிப்பிட்ஸு, அதில் ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நியூக்ளிக் ஆசிட்ஸு, நியூக்ளிக் ஆசிட்ஸில் ரிபோ சுகர், டிஎன்ஏ டிஆக்ஸ் ரிபோ சுகர், ஆர்என்ஏ ரிபோ சுகர் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் அதை பார்த்துருக்கோம். ஃபேட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ் பார்க்க போகிறோம். கார்போஹைட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும்? சுகரு, குளுக்கோஸ் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், மால்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், ஒலிகோசாக்கரைட்ஸ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இந்த லெசனில் அவ்வளோ பார்க்க மாட்டோம், என்செட்டில் இல்லை. பட் விட்டமின்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விட்டமின்ஸில் 2 டைப் இருக்குது. ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ், அதெல்லாம் ஆயிலில் சொல்யூபிள் ஆகும். ஸோ ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ், ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸு. இன்னொன்று வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸு. ஸோ வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ்னால் பி அண்டு சி, விட்டமின் பி அண்டு சி காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சொல்யூபிள்ஸ்னால் ஏடிஇ அண்டு கே. ஓகேங்களா? இது டிஃபிஷியன்சி நிறைய டிசீஸ் வரும். B1 டிஃபிஷியன்ஸ்னால் பெரிபெரி, சி டிஃபிஷியன்ஸ்னால் ஸ்கர்வி, ஏ டிஃபிஷியன்ஸ்னால் நைட் பிளைண்ட்னஸ்ஸு, அப்புறம் டி டிஃபிஷியன்ஸ்னால் ரிக்கட்ஸு சம்திங் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் பின்னாடி படிப்பீங்க, அதாவது எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ். இ டிஃபிஷியன்ஸ் ஸ்டெரிலிட்டி, கே டிஃபிஷியன்ஸ்னால் கிளாட்டிங் ஃபேக்டர் கம்மியாகிடும், அதனால ஹெமரேஜ், ப்ளீடிங் டிசார்டர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இத்தனை டைப் தான் பயோமாலிகுல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுஷன் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது? நான் சொன்ன மாதிரி தான், மார்ட்டர் அண்டு பெஸ்டல் இது வச்சு அந்த கெமிக்கல், அந்த லீஃபை வந்து ஒரு லிவிங் டிஷ்ஷை வந்து நல்லா அரைக்கிறீங்க. அரைச்ச உடனே ஆசிட் சொல்யூபிள் பூல் இருக்கும். இன்னொன்று வந்து ஆசிட் இன்சொல்யூபிள் பூல் ஒன்று இருக்கும். இந்த ஆசிட் இன்சொல்யூபிள் பூலில் தான் மேக்ரோமாலிகுல்ஸ் இருக்குது. ஆசிட் சொல்யூபிள் பூலில் தான் இது மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் இருக்குது, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அயன்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க பியூரிஃபை காம்பவுண்ட் எதில் போட்டு அரைக்கிறாங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் அது கொடுத்துருப்பாங்க இங்கே ஆசிடில் போட்டு தான் அரைக்கிறாங்க பாருங்கள் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்களா ஓகே பீஸ் ஆஃப் லிவர் வெஜிடபிள் லீஃப் எதை ஒன்று போட்டு அரைக்கிறாங்க ஸோ ஆசிட் இன்சொல்யூபிள் ஃப்ராக்ஷனும் இருக்குது அது வந்து மேக்ரோ மாலிகுலு அதுதான் வந்து ரிட்டன்டேட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆசிட் சொல்யூபிள் ஃப்ராக்ஷனு அது வந்து ஃபில்ட்ரேட்டு ஸோ நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் ஆசிட் சொல்யூபிள் போலில் இருக்கும் அதுதான் பயோமாலிகுல்ஸு ஸோ அந்த பயோமாலிகுல்ஸில் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த டேபிள் காலம்லாம் முக்கியம் அந்த லெசனில் அதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க ஒரு வெயிட் ஆஃப் எர்த் க்ரஸ்ட்டு அதில் பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் எர்த் க்ரஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது ஹியூமன் பாடியில் எவ்வளோ இருக்குது ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கும் எர்த் க்ரஸ்ட்டில் எவ்வளோ எர்த்தில் இங்கேருந்து எவ்வளோ ஹியூமன் பாடியில் எவ்வளோ இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கன்ஸ்டியூன்ஸ் லிவிங் டிஷ்ஷில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க என்னென்ன இருக்கும் சோடியம் இருக்குது இன்ஆர்கானிக் கன்ஸ்டியூன்ஸ் இதெல்லாம் வந்து ஆசிட் சொல்யூபிள் போலில் இருக்கும் பொட்டாசியம் கே ப்ளஸ் அயான்ஸு சிஏ ப்ளஸ் Mg2+ இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் இது வரைக்கும் இந்த சொன்ன கதை தான் இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட்ஸ் ஸோ இந்த பிரைமரி மெட்டபாலைட்டில் அமினோ ஆசிட்ஸ் பிரைமரி மெட்டபாலைட்னா பேசிக்காக அதுதான் அதிலிருந்து தான் செகண்டரி மெட்டபாலைட் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அந்த பிரைமரி மெட்டபாலைட்டில் ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட்ஸ் அந்த அமினோ ஆசிட்ஸ் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் அமினோ குரூப் அண்ட் அசிடிக் குரூப் ஓகேங்களா அமினோ குரூப்னா NH3 அந்த குரூப் அசிடிக் குரூப்னா COH குரூப் ஸோ சேம் கார்பனில் இருக்கும் ரெண்டுமே அதான் ஆல்ஃபா செயின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீத்தேன்ஸில் தான் இருக்கும் மீத்தேன் என்ன சொல்லுவாங்கன்னா CH4 தான் மீத்தேன்னு சொல்லுவாங்க இந்த CH4 எப்படி இருக்கும் C4 பாண்ட் இருக்கும் ஒரு இதில் H இன்னொருல R இன்னொருல கார்பாக்சில் குரூப்பு இன்னொரு பக்கம் NH3 குரூப் அமோனியம் குரூப் இதுதான் அமீன் குரூப்பு இது கார்பாக்சில் குரூப்பு ஒரு H இன்னொரு R இந்த இதுதான் வேரியபிள் இது என்னென்ன வேணால் இருக்கலாம் இப்போ இந்த R வந்து ஹச்சாக இருக்கலாம் R வந்து ஒரு மெத்தில் குரூப்பாக இருக்கலாம் R வந்து ஒரு ஹைட்ராக்ஸ் குரூப்பாக இருக்கலாம் ஹைட்ராக்ஸ் குரூப்பாக இருந்தால் செரைன் மெத்தில் குரூப்பாக இருந்தால் அலனைன் ஹச்சாக இருந்தால் கிளைசின் நீங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ R தான் வேரியபிள் குரூப் ஹைட்ரஜனாக இருக்கலாம் ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது கார்பாக்சில் குரூப் அமினோ குரூப் அண்டு வேரியபிள் குரூப் அதான் R ஸோ இந்த ஆரை பொறுத்து மெனி அமினோ ஆசிட்ஸ் இருக்குது மொத்தம் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அதில் வந்து ப்ரோட்டீனில் என்னென்ன அமினோ ஆசிட் இருக்குன்னா 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோட்டீனாக மாறும் ஓகேங்களா அந்த 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸில் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸு நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா என்ன பிரிப்பாங்க அதுவும் எசென்சியல் நான் எசென்சியல் பிரிக்கலாம் பொதுவாக விட்டமின்ஸ் எப்படி பிரிப்பாங்கன்னா சொலியபிள் நான் சொலியபிளாக பிரிப்பாங்க அதே மாதிரி நம்ம அமினோ ஆசிட் எப்படி பிரிக்கிறாங்க எசென்சியல் நான் எசென்சியலாக பிரிக்கிறாங்க எசென்சியல்னா நம்ம வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கணும் ஃபுட் இன்டேக் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டால் தான் தேவைப்படும் அப்போ தான் நம்ம அதுதான் தேவைப்படும் எசென்சியல் நான் எசென்சியல்னா நம்ம ஃபுட்டில் இதை வச்சு இதை சிந்தசைஸ் பண்ணலாம் கேன் பி சிந்தசைஸ்டு இன் த பாடி நாமளாக சிந்தசைஸ் பண்ணிக்கலாம் ஃபுட்டில் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அதுதான் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் ஓகேங்களா ஸோ இத்தனை டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது ஸோ இந்த ஆர் குரூப் வந்து புரோட்டீனேசஸ் அமினோ ஆசிட்ஸாக இருக்கலாம் அந்த ஆர் குரூப்பு ஹைட்ரஜனாக இருந்தால் அதுக்கு பேர் கிளைசின் மெத்தில் குரூப்பாக இருந்தால் அலனைன் ஹைட்ராக்சில் மெத்தில் குரூப்பாக இருந்தால் செரைன் ஓகேங்களா 3 ஆஃப் தி 20 3 மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர்லாம் முக்கியம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்டர் அயானிக் ஃபார்மில் இருக்கும் ஸ்விட்டர் அயானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் பாசிட்டிவ் எங்கே இருக்கும் அமீன் குரூப்பில் இருக்கும் நெகட்டிவ் வந்து கார்பாக்சில் குரூப் இருக்கும் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிறதுனால ஸ்விட்டர் அயானிக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால தான் அதுக்கு ஹை ரியாக்டிவிட்டி இருக்கும் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும் பாருங்கள் ஆசிடிக் குரூப்பு பேசிக் குரூப்பு COH மைனஸ் இருக்குது இங்கே H+ இருக்குது ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்விட்டர் அயானிக் ஃபார்ம் ஓகேங்களா ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 டைப்ஸ் இருக்குன்னு 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அதில் அசிடிக்காக இருந்தால் அதுக்கு பேர் குளுட்டமிக் ஆசிட் அஸ்பார்டிக் ஆசிட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதே பேசிக் அமினோ ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லைசின் நியூட்ரல் அமினோ ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் வேலின் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க நெக்ஸ்ட் சிமிலர் தர அரோமேட்டிக் அமினோ ஆசிட் அரோமேட்டிக்னா பென்சின் ரிங் இருக்கிறது பென்சின் ரிங் இருக்கிறது அந்த அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் எதுக்கு பதிலாக ஆறுக்கு பதிலாக பென்சின் ரிங் இருக்கும் ஓகேங்களா பென்சின் ப்ளஸ் சம்திங் இருக்கும் அதெல்லாம் டைரோசின் பெனலைன் ட்ரிப்டோஃபான் அதெல்லாம் சொல்லலாம் ஸோ பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டினா அயனைசபிள் ப்ராப்பர்ட்டி NH2 அயனைஸ் ஆகும் அதாவது ஒரு H+ வெளியே தள்ளும் COHும் அயனைஸ் ஆகும் அதுதான் வந்து ஸ்விட்டர் அயானிக் ஃபார்மாக கிடைக்கும் ரெண்டு அதாவது pH பொறுத்து வேரி ஆகும் இந்த அசிடிக் இது இருக்கிறது பேசிக் அமினோ ஆசிட்ஸ் ஓகேங்களா இன்னொன்று என்னென்னா ஹெட்ரோபாலிமர் ஹோமோபாலிமர்னு இருக்கும் ஓகேங்களா இப்போ அமினோ ஆசிட்ஸ்லாம் ஹெட்ரோபாலிமர் ஓகேங்களா இப்போ சுக்குரு இப்போ என்ன சொல்கிறது செல்லுலோஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமோபாலிமர் ஓகேங்களா செல்லுலோஸு அதெல்லாம் வந்து குளுக்கோஸால் மேடப்பாக இருக்கிறது ஹோமோபாலிமர் ஹெட்ரோபாலிமர்னா மோர் தென் ஒன் பாருங்கள் இங்கே கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஆர் குரூப் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது NH இருக்குது ஓகேங்களா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதான் ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட் ஒரு பாலிமர்னா ஒரு ப்ரோட்டீன்னா ஒரு பாலிமர் நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தா ஒரு பாலிமர் அந்த ப்ரோட்டீன் கிரியேட் ஆகும் ஓகேங்களா அந்த நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீன் கிரியேட் ஆகும் ஓகேங்களா ஒரு லிங்க் ஆகி இப்போ இந்த ஒரு அமினோ ஆசிடை மோனோமர்னு சொல்லுவீங்க இதை பாலிமர்னு சொல்லுவீங்க
அப்போ இந்த பாலிமர் நிறைய அமினோ ஆசிடால மேடப் ஆயிருக்கு. அது இல்லாமல் இந்த ஒவ்வொரு அமினோ ஆசிடும் டிஃப்ரெண்ட் காம்பவுண்டால மேடப் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஹெட்ரோபாலிமர்னு சொல்லுவாங்க. இதே ஹோமோ பாலிமர்னா குளுக்கோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம வந்து அயனிக் ஃபார்மில் எடுத்துட்டோம்னா ஹெட்ரோபாலிமர், இல்லை அமினோ ஆசிட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் இருக்கிறது ஹெட்ரோபாலிமர்னு சொல்லலாம். இப்போ ஹோமோ பாலிமர்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ செல்லோஸு ஸ்டார்ச் எடுத்துக்கோங்க. குளுக்கோஸ் வந்து நிறைய குளுக்கோஸ் இருந்தால் செல்லோஸ். குளுக்கோஸ்க்குள்ளேயும் ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. பட் நிறைய குளுக்கோஸ் ஒரே குளுக்கோஸ் காம்பவுண்டு தான். அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இங்கே ஒரே குளுக்கோஸ் காம்பவுண்ட் தான் நிறைய சேர்ந்து பாலிமர் செல்லோஸாக ஃபார்ம் ஆகுது. அதனால இந்த ஹோமோ பாலிமர் சேம் பாலிமர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம வந்து இப்போ அமினோ ஆசிட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லிப்பிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லிப்பிட்ஸ்லாம் வாட்டர் இன்சொல்யூபிள். ஓகேங்களா. அதாவது நான் போலார் காம்பவுண்டு. சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு லிப்பிடில் ஒரு கிளிசரால் மாலிகுல் இருக்கும், CH2OH. இதுதான் ஒரு லிப்பிட் மாலிகுலோட பேசிக் ஸ்ட்ரக்சர். CHOH, CH2OH. ஸோ இங்கே தான் வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட், இப்போ ஃபேட்டி ஆசிட் 1 இங்கே அட்டாச் ஆகலாம், ஃபேட்டி ஆசிட் 2 அட்டாச் ஆகலாம், ஃபேட்டி ஆசிட் 3 அட்டாச் ஆகலாம். ஒரு கிளிசரால் மாலிகுலில் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிட் மாலிகுல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ட்ரைகிளிசரைடுனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரைகிளிசரைடுனா 3 ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசரால் மாலிகுல், பேசிக் ஸ்ட்ரக்சர் கிளிசரால். அந்த ஸ்கெல்டனில் தான் ஒவ்வொரு ஃபேட்டி ஆசிடும் அட்டாச் ஆகும். ஸோ அதான் அந்த ஆர் குரூப் அட்டாச் பண்ணுறது. இந்த ஃபேட்டி ஆசிட் ஆசியா கார்பாக்சில் குரூப் அட்டாச் டு ஆர் குரூப். அந்த ஆர் குரூப் வேரியாக இது வேரி ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் எத்தில் நம்பர் ஆஃப் நிறையா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் பால்மெட்டிக் ஆசிட் வந்து 16 கார்பன்ஸ் இருக்கும். அரக்டனிக் ஆசிட் வந்து 20 கார்பன் அட்டாப்ஸ் தான் இருக்கும். ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து சேச்சுரேட்டடாக இருக்கலாம். சேச்சுரேட்னா சிங்கிள் பாண்டு தான், வித்தவுட் டபுள் பாண்ட். கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னா கார்பன் டபுள் பாண்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் O இருக்கும். அதே மாதிரி கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட் இருக்குன்னா சேச்சுரேட்டட், கார்பன் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அன்சாச்சுரேட்டட். ஸோ அது மாதிரி இருக்கலாம். ஸோ சிம்பிள் லிப்பிட்னு என்ன சொல்லுவாங்கன்னா கிளிசரால தான் சிம்பிள் லிப்பிட்னு சொல்லுவாங்க. ட்ரை ஹைட்ராக்சி ப்ரோப்பேன். ஒரு ப்ரோப்பேன்னா 3 கார்பன் கொண்ட ஒரு ப்ரோப்பேன் சிங்கிள் பாண்டு, அதில் ஒரு 3 ஹைட்ராக்சி குரூப் OH. ஓகேங்களா. இதுதான் வந்து கிளிசரால்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதான் நம்ம சொன்னது கிளிசரால். ஸோ லிப்பிட்ஸ் ஹவ் போத் கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். நான் சொன்னது மெயின் லிப்பிட்ஸ் இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா ட்ரைகிளிசரைடு அது. ஓகேங்களா. ஸோ தே கேன் பி மோனோகிளிசரைடுனா ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது. ஒரு கிளிசரால் ப்ளஸ் ஒரு ஃபேட்டி ஆசிட் இருந்தால் அது மோனோகிளிசரைடு. அதே ஒரு கிளிசரால் ப்ளஸ் 2 ஃபேட்டி ஆசிட் இருந்தால் அது டைகிளிசரைடு. அது ஒரு கிளிசரால் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிட் இருந்தால் அது ட்ரைகிளிசரைடு. ஸோ இங்கே அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இப்போ 1னா இங்கே மட்டும் தான் இருக்கும், 2னா இங்கே 2 இருக்கும், 3னா 3மே இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் அதெல்லாம் மோனோகிளிசரைடு, டைகிளிசரைடு, ட்ரைகிளிசரைடு தான் உண்மையான ஃபேட்டி ஆசிட்ஸ் லிப்பிட்ஸ். ஸோ தே ஆல்சோ கால்டு ஃபேட்ஸு, ஆயில்ஸு ஆன் மெல்ட்டிங் பாயிண்ட்டில். ஓகேங்களா. ஆயில்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் மெல்ட்டிங் பாயிண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆயில்ஸ்லாம் லோ மெல்ட்டிங் பாயிண்ட், ஜிஞ்சலி ஆயில் அப்படி சொல்கிறது. சம் லிப்பிட்ஸ்லாம் பாஸ்பரஸ் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அதனால் பாஸ்பரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட சொல்லலாம். அதுக்கு பேர் பாஸ்போலிப்பிட்ஸ். அதான் செல் மெம்பரில் நம்ம படித்தோம்ல, பாஸ்போலிப்பிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைட்ரோ கார்பன் செயின் இருக்கும். ஓகேங்களா. அதான் பாஸ்பர் ரிலேட்டட் வித் ஒரு போலார் ஹெட். அது வந்து பாசிட்டிவ் மைனஸ் இருக்கும். ஆனால் வந்து லிப்பிட்ஸ்லாம் பொதுவாக நான் போலார். பட் இங்கே பாசிட்டிவ் மைனஸ் பாஸ்பேட் அட்டாச் ஆர்கானிக் காம்பவுண்ட் அட்டாச் இருக்கிறதுனால போலாராக மாறிடுச்சு. அதெல்லாம் பாஸ்போலிப்பிட்ஸு செல் மெம்பரில் இருக்கும். லெசித்தின் கூட சொல்லலாம், அது ஒரு அனதர் எக்ஸாம்பிள். ஸோ லிவிங் ஆர்கானிசமில் நிறைய ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ் இருக்கும், அதர் கார்பன்ஸ். ஸோ நைட்ரஜன் பேசஸ் இருக்கலாம், அதுதான் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ்னால் ஹெட்ரோபாலிமர்ஸ் மாதிரி தான் நியூக்ளிக் ஆசிட்ஸ். தி ஆர் பாலிநியூக்ளியோடைட்ஸ். நிறைய நியூக்ளியோடைட்ஸ் என்ன தான் பாலிநியூக்ளியோடைட்ஸ். நிறைய நியூக்ளியோடைட்ஸ் என்ன தான் ஒரு நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா. இந்த நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். நியூக்ளியோசைடுனா என்ன பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நியூக்ளியோசைட்ஸ், நியூக்ளியோசைட்ஸ். ஓகேங்களா. நியூக்ளியோசைட்ஸ்னால் நான் சொல்கிறேன் பாருங்கள், நியூக்ளியோசைட்னா தான் பேசிக் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு நியூக்ளிக் ஆசிட்னு எடுத்துக்கோங்க. ஒரு நியூக்ளிக் ஆசிடில் என்னென்ன இருக்கலாம், ஒரு நியூக்ளிக் ஆசிட் எதுவும் இல்லை, டிஎன்ஏ, ஆர்என்ஏ. ஓகேங்களா. டிஎன்ஏனா இங்கே கொடுத்துருக்கிறது தான் டிஎன்ஏ, ஆர்என்ஏ. டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோஸ் இருக்கும். இது வந்து ரிபோஸு. இந்த இதான் செகண்ட் போர்ஷன் வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டா அந்த டிஆக்சி ரிபோஸு எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். நீங்கள் கொடுக்கல போல். ஓகேங்களா. இது ரிபோஸ். ஓகேங்களா. டிஆக்சி ரிபோஸ்னு இங்கே ஆக்சிஜன் இருக்காது. ஸோ நைட்ரஜன் பேசஸ். ஓகே, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க டயக்ராம் காட்டும்போது. ஸோ டிஆக்சி இது வந்து சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ, நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர்என்ஏவில் ஒரு சுகர் இருக்கும், ப்ளஸ் பியூரின் ஆர் பேசஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும், அப்புறம் பாஸ்பேட் குரூப் இருக்கும்.
பாஸ்பேட்னா பின்னு வச்சுக்கோங்க. HPO4 அப்படி வச்சுக்கலாம். பாஸ்பேட் காம்பவுண்ட் அயனிக் காம்பவுண்ட் தான் பி பாஸ்பேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஜன்ஸ் பேசிஸில் பியூரினா இருக்கலாம், ஒன்று பைரிமிடினா இருக்கும். ரெண்டு ரெண்டு சேர்ந்து தான் இருக்கும். பியூரினில் பார்த்தீங்கன்னா அடினைன் குவானின், பைரிமிடினில் பார்த்தீங்கன்னா தைமின், சைட்டோசின் ஆர் யுராசில். யுராசிலுங்கிறது RNAவில் இருக்கும், சைட்டோசினுங்கிறது டிஎன்ஏவில் இருக்கும். இந்த அடினைன் குவானின் நடுவில் 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். குவானின் சைட்டோசின் நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட் டிஎன்ஏவில். அதே RNAவில் குவானின் யுராசில் இருக்கும், யுராசில் 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இதான் நைட்ரஜன் பேசஸ். சுகருங்கிறது 2 டைப் இருக்குது. ரிபோ சுகராக இருக்கலாம், டிஆக்சி ரிபோ சுகராக இருக்கலாம். ரெண்டும் 5 கார்பன் காம்பவுண்டு தான். பட் இந்த செகண்ட் பொசிஷனில் ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா அது டிஆக்சி ரிபோ சுகர். இந்த டிஆக்சி ரிபோ சுகர் வந்து டிஎன்ஏவில் இருக்கும், ரிபோ சுகர் வந்து RNAவில் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 சேர்ந்து தான் நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆகும். நியூக்ளியோசைடுனா இந்த சுகர், ஓகேங்களா? சுகர் வந்து ரிபோஸாக இருக்கலாம், டிஆக்சி ரிபோஸாக இருக்கலாம், ப்ளஸ் ஒரு நைட்ரஜனஸ் பேசஸ். நைட்ரஜனஸ் பேசஸ்னால் எதுவும் இல்லை, அடினைன் வந்து தைமினாக இருக்கும். சரி, இந்த யுராசில் வந்து தைமின் கூட இருக்கும். நான் தப்பாக சொல்லிட்டேன். யுராசில் வந்து தைமின் ஆர் யுராசில். ஸோ ஏ வந்து டபுள் பாண்ட் டு டி, ஜி ட்ரிபிள் பாண்ட் டு சினா இது டிஎன்ஏ. RNA பார்த்தீங்கன்னா ஏ டபுள் பாண்ட் டு டி, யூ யுராசில், ஜி ட்ரிபிள் பாண்ட் டு சி. இந்த பாண்டில் ஹைட்ரஜன் பாண்டு, H பாண்ட். ஓகே, இந்த பாண்டு முக்கியம் உங்களுக்கு. ஸோ இதுதான் டிஎன்ஏ, இதுதான் RNA. புரிஞ்சுங்களா? RNAவில் டைமிங் வேலை யுராசில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்கே தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இது நைட்ரஜன் பேசஸ் வந்து A to T, அப்புறம் G to சியாக இருக்கலாம். இது வந்து டிஎன்ஏவில் இருக்கிறது. RNAனா A to யூஆ இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்தா நியூக்ளியோசைடு. சுகர் ப்ளஸ் நைட்ரஜன்ஸ் பேசஸ் சேர்ந்தா நியூக்ளியோசைடு. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ நியூக்ளியோடைடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஒரு பாஸ்பேட் காம்பவுண்ட், அதுதான் நியூக்ளியோடைடு. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சுகரு ப்ளஸ் நைட்ரஜனஸ் பேசஸ் ஒரு பாஸ்பேட், இதுதான் நியூக்ளியோடைடு. இந்த நியூக்ளியோடைடு தான் பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ ஆர் RNA ஆர் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இதுதான் பேக் போன்னு சொல்லுவாங்க. அல்லது சுகரு பாஸ்பேட் இதை தான் பேக் போன்னு சொல்லுவாங்க. மெயினாக இன்னும் பர்டிகுலராக போனோம்னா. ஸோ இதை நம்ம பின்னாடி எல்லாம் தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்ப்போம். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி தான். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம முன்ன பார்த்த மாதிரி தான். அமினோ ஆசிட்ஸ் வந்து என்ன பார்த்துருக்கோம்? அமினோ ஆசிட்ஸில் கிளைசின், இந்த R குரூப் பதிலாக இந்த கார்பாக்சில் குரூப்பு, அமைன் குரூப்பு, H, கிளைசின் தான். R குரூப் பதில் H இருந்தால் கிளைசின். இந்த R குரூப்புக்கு பதிலாக மெத்தில் இருந்தால் அது அலனைன். R குரூப் வந்து ஹைட்ராக்சி மெத்தில் இருந்தால் அது செரைன். கார்போஹைட்ரேட்ஸில் குளுக்கோஸ் இப்படி இருக்கும், ரிபோஸ் இப்படி இருக்கும். அது குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்டு, 5 கார்பன் காம்பவுண்டு. நெக்ஸ்ட்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்க்கணும். ஃபேட்டி ஆசிட் என்ன பார்த்துடணும்? பால்மெட்டிக் ஆசிட்னா 20 கார்பன், 16 கார்பன். ஓகே, ஸோ கிளிசரால் தான் இதுதான். இந்த ஒவ்வொரு கிளிசரால்லையும் வந்து ஃபேட்டி ஆசிட் அட்டாச் ஆகும். அதுதான் இங்கே இருக்குது ஒரு ட்ரைக்ளிசரைடு. அப்போ R1, R2, R3 தான் 3 ஃபேட்டி ஆசிட்ஸு ப்ளஸ் ஒரு கிளிசரால். இதுதான் கிளிசரால். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட். அது R1COOHன்னு இருக்கும், இங்கே OHன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து OH இருக்கும், இங்கே HOC டபுள் பாண்ட் OR1 இருக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகிடும் வெளியே, இந்த H2O. ஸோ அப்போ வந்து H2O ரிலீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து CH2OC டபுள் பாண்ட் OR1 இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த கிளிசரால் மாலிகுலில் C டபுள் பாண்ட் OR1 மாறும். அதே மாதிரி தான் R2, R3 இப்படி மைண்ட் ஆகிடும், H2O ரிலீஸ் ஆகி. அதுதான் ட்ரைக்ளிசரைடு. 1 அட்டாச்சாக இருந்தால் 3, 2 அட்டாச்சாக இருந்தால் டை, 3 அட்டாச்சாக இருந்தால் ட்ரைக்ளிசரைடு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாஸ்போலிப்பிட் ஆர் லெசித்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் தான், சரி கிளிசரால் தான், ப்ளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் 1, 2, 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ளஸ் ஒரு பாஸ்பேட். ஓகேங்களா? அது இருந்தால் பாஸ்போலிப்பிட், லெசித்தின். ஓகேங்களா? இது போலார் மாலிகுல். இங்கெல்லாம் ஃபேட்டி ஆசிட்னா நான் போலார் மாலிகுல். ஸோ இதுதான் வந்து நம்ம செல் மெம்பரேனில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொலஸ்ட்ராலாக இருக்கலாம். ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸில் கொலஸ்ட்ராலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? கொலஸ்ட்ராலும் ஃபேட்ஸ் தான், அரோமேட்டிக் செயின்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூக்ளிக் ஆசிட்ஸில் டிஎன்ஏ RNAல என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் நைட்ரஜன்ஸ் பேசஸ் இருக்கும். பியூரினில் பார்த்திங்கன்னா அடினைன் அப்புறம் குவானைன் இருக்கும். பைரிமிடினில் பார்த்திங்கன்னா யுராசில் அல்லது தைமின் அப்புறம் சைட்டோசின் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்து என்ன ஸ்ட்ரக்சர்னு கேட்பாங்க. ஸோ அடினோசைன்னா இட் இஸ் ஏ நியூக்ளியோசைடு. வெறும் நைட்ரஜன் பேஸ் தான் இது. அடினோசைன் நியூக்ளியோசைடு. ஏன் நியூக்ளியோசைடுனா இது ஃபுல்லாக பாருங்கள், இது ஒரு ரிபோ சுகர், இது ஒரு ரிபோ சுகர். இந்த ரிபோ சுகர் கூட ஒரு யுராசில் கலந்துருக்கு, அது பேர் யூரிடின். இந்த ரிபோ சுகர் கூட அடினைன் கலந்துருக்கு, அது பேர் அடினோசைன். இதே ரிபோ சுகர் கூட ஒரு குவானைன் கலந்துச்சுன்னா அது குவானோசைன்.
தைமிடின்னா இந்த தைமின் இந்த ரிபோசோல் கூட தைமின் கலந்துருக்கிறது, அவ்வளோதான். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. தயமின்னா விட்டமின் B1, தைமின்னா இந்த நியூக்ளிக் நைட்ரஜன் பேசஸ். நெக்ஸ்ட் இந்த அடினைன் நைட்ரஜனஸ் பேசஸ்ஸு ஒரு சுகர், ஓகேங்களா, ப்ளஸ் ஒரு பாஸ்பேட் குரூப், இது 3 சேர்ந்தா அது நியூக்ளியோடைடு அல்லது நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஒரு பாஸ்பேட். இந்த பாஸ்பேட் பாருங்கள் எப்படி சொல்லியிருக்க மாதிரி H3PO4 கொடுத்துருக்காங்களா, H2PO4. ஸோ அந்த காம்பவுண்ட் தான், இந்த காம்பவுண்ட் தான் அட்டாச் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்ட் தான் பேசிக், அதாவது பேக் போன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிரைமரி செகண்டரி மெட்டபாலிட்ஸ். பிரைமரி மெட்டபாலிட்னா என்ன சொன்னேன், இப்போ நான் முன்ன பார்த்ததெல்லாம், இப்போ முன்ன பார்த்தோம்ல, இப்போ இந்த டயக்ராம் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பிரைமரி மெட்டபாலிட்ஸ், ஓகேங்களா. இதெல்லாம் பிரைமரி மெட்டபாலிட்ஸ் தான். ஃபேட்ஸ், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் சேர்ந்து தான் செகண்டரி மெட்டபாலைட் ஃபார்ம் ஆகும். டிஎன்ஏல எங்கேருந்து ஃபார்ம் ஆகும், இது மாதிரி அடினைன் சேர்ந்து இந்த ரிபோஸ் சுகர் சேர்ந்து அது மாதிரி சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் செகண்டரி மெட்டபாலைட் ஃபார்ம் ஆகிறதுனால இதுதான் பிரைமரி மெட்டபாலைட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த ஃபிகர் வந்து 9.1 அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 9.1 இருக்கிறதெல்லாம் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். நெக்ஸ்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் இங்கே இருக்கிறது, ஓகேங்களா. அதாவது பிக்மெண்ட்ஸு, சென்ஸு, கம்ஸு, ஸ்பைசஸ்ஸு அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா பிரைமரி மெட்டபாலைட்லேருந்து ஃபார்ம் ஆகிறது செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஸோ அதனால தான் இந்த டேபிள் காரணம் முக்கியம் இந்த லெசனில். இந்த பிக்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் பிக்மெண்ட் கேட்பாங்க, கரோட்டினாய்ட்ஸ், ஆந்தோசைனான்ஸ், இது கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இது மாதிரி லெக்டின்ஸ்னு என்ன, கான்கானவெலின் இது கேட்பாங்க, டாக்ஸின்ஸு ஆப்ரின், ரிசின் கேட்பாங்க, ட்ரக்ஸ்னு என்ன, வின்பிளாஸ்டின், குர்குமின், பாலிமிக் சப்ஸ்டன்ஸ் என்ன, ரப்பர், கம், செல்லோஸு, டெர்பினாய்ட்ஸ், மோனோடெர்பின், டைடெர்பின், ஆல்கலாய்ட்ஸ், மார்பின், கோடைன், எசென்சியல் ஆயில்ஸ், லெமன் கிராஸ் ஆயில். ஸோ இதெல்லாம் வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ். இதெல்லாம் வந்து ஆசிட் இன்சொல்யூபிள் ஃப்ராக்ஷனில் இருக்கிறது. இப்போ பார்த்ததெல்லாம் ஆசிட் சொல்யூபிள் ஃப்ராக்ஷனில், ஆசிட் இன்சொல்யூபிள் ஃப்ராக்ஷனில் இருக்கிறது. ஆசிட் இன்சொல்யூபிள் ஃப்ராக்ஷன்னா நம்ம பார்த்தது அமினோ ஆசிட் வந்து ஆசிட் சொல்யூபிள், அந்த அயன்ஸ்லாம் ஆசிட் சொல்யூபிள். ஆசிட் இன்சொல்யூபிளுங்கிறது ப்ரோட்டீன், அந்த அமினோ ஆசிட் நிறைய ஃபார்ம் ஆகுறதுலாம் ப்ரோட்டீன், இந்த செல் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து 18 to 80,800 டால்டன்ஸ் ஆர் மோர் தென் 1000 டால்டன்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் மேக்ரோ மாலிகுல்ஸ். கம்மியாக இருக்கிறதெல்லாம் மைக்ரோ மாலிகுல்ஸ், ஓகேங்களா. லெஸ் தென் 1000 டால்டன், 1000 டால்டன் அந்த யூனிட் தான் டால்டன், வெயிட், நம்பர் ஆஃப் வெயிட் அளக்கிறது. ஸோ மைக்ரோ மாலிகுல்ஸ்னால் லெஸ் தென் 1000 டால்டன் ஆர் பயோ மாலிகுல்ஸ் ஃபவுண்ட் இன் ஆசிட் இன்சொல்யூபிள் ஃப்ராக்ஷன் சொல்லலாம் பேசிக்காக. அது மேக்ரோ மாலிகுல்ஸ், பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்சொல்யூபிள் ஃப்ராக்ஷனில் லிப்பிட்ஸ் தவிர மீது எல்லாம் இருக்கிறதும் பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ் தான், அதாவது மோர் தென் 1 மோனோமராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செல்லுக்குள்ளே என்ன ஆவரேஜ் காம்போசிஷன் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான், கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ வாட்டர் தான் ஒரு செல்லுக்குள்ளே 70 to 90% இருக்கும். அடுத்தது ப்ரோட்டீன் இவ்வளோ இருக்கும், கார்போஹைட்ரேட் இவ்வளோ இருக்கும், லிப்பிட்ஸ் இவ்வளோ இருக்கும், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இவ்வளோ இருக்கும், அயன்ஸ் இவ்வளோ இருக்கும், 1%. நெக்ஸ்ட் ப்ரோட்டீன்ஸ், நம்ம வந்துட்டோம் ப்ரோட்டீன்ஸ்க்கு. ஸோ ப்ரோட்டீன்ஸ் என்ன சொன்னால் நம்பர் ஆஃப் அமினோசிட்ஸ் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன்ஸ். அதுதான் பாலிபெப்டைட்னு சொல்லுவாங்க. பெப்டைடு ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஏன் பாலி அமினோசிட்னு சொல்லலாம், ஏன் பெப்டைடுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் முன்ன பார்த்துருந்தோம், CA ஆர் குரூப்பு, ஹச் குரூப்பு, இங்கே வந்து N, இங்கே ஒரு ஹச், இங்கே ஒரு ஹச், இங்கே ஒரு ஹச், அப்புறம் ஒரு COH, CO, ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி இன்னொரு அமினோ ஆசிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்குன்னா CR, H, இங்கே ஒரு C டபுள் பாண்ட் OH இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன இருக்குன்னா ஒரு N, இது ஒரு H, இது ஒரு H, இங்கே ஒரு H. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த H2O ரிலீஸ் ஆகும். H2O ரிலீஸ் ஆகும்போது H2O ரிலீஸ் ஆகிடுச்சா, அப்போ என்ன பாண்டு கிடைக்கும், C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு NH. ஸோ 2 அமினோ ஆசிட் சேர்ந்துருச்சா, இது ஒரு அமினோ ஆசிடு, இது ஒரு அமினோ ஆசிட் சேர்ந்துருச்சா. ஸோ இது சேர்ந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அமினோ ஆசிட் சேர்ந்ததுனால தான் இதுக்கு பேர் தான் பெப்டைடு பாண்டு, ஓகேங்களா. இது மாதிரி நிறைய பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால தான் பாலிபெப்டைடுன்னு சொல்லுவாங்க. 2 அமினோ ஆசிட் சேர்ந்தால் தான் ஒரு பெப்டைட் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 அமினோ ஆசிடு ஒரு பெப்டைட் பாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாலிபெப்டைட்னா நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்துருக்கிறது தான் பெப்டைட்ஸ். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ தே ஆர் லீனியர் செயின்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு பை பெப்டைடு பாண்ட். பெப்டைடு பாண்ட்னால அமினோ ஆசிட்லாம் மேடப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச் ப்ரோட்டீன் இஸ் பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, மொத்தம் 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. 9, 16 இப்படிலாம் இருந்து ஒரு 20 டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரோட்டீன் இஸ் ஏ ஹெட்ரோ பாலிமர், ஓகேங்களா. இட் இஸ் நாட் ஏ ஹோமோ பாலிமர். ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்டாக மேடப்பாக இருக்கும். ஸோ ஹோமோ பாலிமர்னா எல்லாம் சேமாக இருக்கும், நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் மோனோமர்லாம் சேம் டைப், ஓகேங்களா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம காமன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொலாஜன் என்ன, இன்ட்ரசெல்லுலார் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், ட்ரிப்ஸ் என்ன, இட் இஸ் என்சைம், இன்சுலின்னா ஹார்மோன், ஆன்டிபாடி இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸை ஃபைட் பண்ணுறது, ரிசெப்டார் வந்து இது, குளுட்டமின் 4, குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 4, ஓகேங்களா. ஸோ இட் எனேபிள்ஸ் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் இன்டு செல்ஸ். ஸோ இதெல்லாம் முக்கியம் தான், இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்பா.
நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்ஷியல் பார்த்துருந்தோம். எசென்ஷியல்னா டயட்ரி ப்ரோட்டீன்ஸாக இருக்கும் தேவைப்படுறது. நான் எசென்ஷியல்னா நம்ம பாடியே மேக்கப் பண்ணிக்கும். பாடி கேன் மேக். அதான் நான் சொன்னதான் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் கொலாஜன் இஸ் த மோஸ்ட் அபுடன்ட் ப்ரோட்டீன் இந்த அனிமல் வேர்ல்டு. இதுவும் முக்கியம் இந்த லைனும். நெக்ஸ்ட் ரிபுலோஸ். இந்த ரிபிஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் மோஸ்ட் அபுடன்ட் ப்ரோட்டீன் த வேர்ல்ட் ஆஃப் பயோஸ்பியர். இந்த ரிபிஸ்கோ தான் வந்து CO2 அக்செப்டார் இன் ரெஸ்பிரேஷன் கிராப் சைக்கிள். நீங்கள் பார்ப்பீங்க பின்னாடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாலிசாக்கரைட்ஸ். சாக்கரைட்ஸ்னால் சுகர்ஸு. ஓகேங்களா. பாலினா மெனி. அது சுகர்ஸ்னால் எதுவும் இல்லை, கார்போஹைட்ரேட்ஸ் தான் பாலிசாக்கரைட்ஸ்னு சொல்லுவாங்க. குளுக்கோஸுங்கிறது மோனோசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ். ஸோ இதே ஒரு குளுக்கோஸ் ப்ளஸ் ஒரு ஃப்ரக்டோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டைசாக்கரைடு. இதுக்கு பேர் 2 சாக்கரைடு இருக்குது. மோனோ 2 சேர்ந்தா டைசாக்கரைடு. இதுக்கு பேர் என்னன்னா சுக்ரோஸ். மால்டோஸ்னா குளுக்கோஸ் ப்ளஸ் கேல்டோஸ். லாக்டோஸ்னா குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். இதுதான் வந்து டைசாக்கரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரைசாக்கரைடுனா 3 இருக்கிறது. பென்டாசாக்கரைட்னா 5. பாலிசாக்கரைட்னா இது இருக்குது. ஒலிகோனா மோர் தென் 10. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆசிட் இன்சொல்யூபிள் பெல்லட்லாம் இருக்கும். ஆசிட் சொல்யூபிள் ஃப்ராக்ஷன், ஆசிட் இன்சொல்யூபிள் ஃப்ராக்ஷன் பார்த்துருந்தோம். அது ஆசிட் இன்சொல்யூபிள் ஃப்ராக்ஷனில் தான் பாலிசாக்கரைட்ஸ் தான் இருக்கும். நான் பார்த்தது. இட் இஸ் another class ஆஃப் மேக்ரோமாலிகுல்ஸ். தேர் லைக் பில்டிங் பிளாக்ஸு. செல்லோஸ் தான் ஒரு பாலிமரிக் பாலிசாக்கரைடு. ஒரே ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்கரைடு தான் இருக்குது. அதனால் இது பேர் ஹோமோபாலிசாக்கரைடு, ஹோமோபாலிமர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். நிறைய குளுக்கோஸ் இருந்தால் ஒரு செல்லோஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்டார்ச் இஸ் ஏ வேரியன்ட் பட் ஸ்டோரர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் பிளான்ட் டிஷ்யூஸ். பிளான்ட்டில் ஸ்டார்ச் தான் ஸ்டோர் ஹவுஸ். அனிமலில் என்ன ஸ்டோர் ஹவுஸ்னால் ஸ்டோர் பண்ணுறது குளுக்கோஸ், ஸ்டோர் பண்ணுறது கிளைக்கோஜன். இனுலினியஸ் பாலிமரம் ஃப்ரக்டோஸ். இது ஞாபகம். ஃப்ரக்டோஸ் நிறையா ஃப்ரக்டோஸ் சேர்ந்தால் அது பேர் இனுலின். அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் இந்த பாலிசாக்கரைட் செயின் இருக்குது. எக்ஸாம்பிள் கிளைக்கோஜன். அதில் ரைட் எண்டில் ரெடியூசிங் எண்டாக இருக்கும், லெஃப்ட் எண்டு நான் ரெடியூசிங் எண்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடியூசிங் என்ன ரெடியூஸ் பண்ணுறது, பெண்டிக்ஸ் ரியாஜென்ட்டில் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, மாற்றி கொடுக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச் மாலிகுல் வந்து ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்கும் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸில். ஓகேங்களா. அதில் வந்து அந்த ஸ்டார்ச் வந்து அயோடினை வந்து பைண்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் ஸ்டார்ச் ஐடன்ஸ் வந்து ப்ளூ கலர் கொடுக்கும். அது ஒரு இண்டிகேட்டர் டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. செல்லோஸ்க்கு அது மாதிரி கிடையாது. ஓகேங்களா. ஹென்ஸ் கேனாட் கால்டு I2. ஸ்டார்ச் மட்டும்தான் பண்ண முடியும். செல்லோஸுங்கிறது பிளான்ட் செல்வாலில் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து பிளான்ட் செல்வால் அரைச்சி செல்வாலில் இருக்கிறது பிளான்ட் செல்வால் வந்து பல்பாக மாற்றி காட்டனாக மாற்ற வச்சோம்னா அதெல்லாம் செல்லோஸ் தான். காட்டன் ஃபைபர்ஸ் அதெல்லாமே செல்லோஸ் தான். தேர் மோர் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் இன்னொரு பாருங்கள். எக்ஸோஸ்கெல்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்ஸ்னால் இன்செக்ட் தான் லார்ஜஸ்ட்டு நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கிறது. ஓகேங்களா. லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் அனிமல் கிங்டம். ஸோ இந்த ஆர்த்ரோபோட்ஸ் இதில் வந்து ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும், ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இன்னொரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ்னால் தே ஹேவ் அதாவது வெளியில் இருக்கிற எக்ஸோனா வெளியில், ஸ்கெல்டன்னா வெளியில் இருக்கிற ஸ்கெல்டன் என்னன்னா கவர் பண்ணியிருக்கிற லேயர். அதுக்கு பேர் சைட்டின். சைட்டின் எங்கே பார்த்தோம்? சைட்டின் எப்படின்னா சொல்லலாம். அதை எங்கே பார்த்தோம்னா ஃபங்கஸ் செல்வாலும் சைட்டின் தான். ஃபங்கஸ் செல்வாலும் சைட்டினால மேடப் பண்ணுறது தான். ஸோ இந்த எக்ஸோஸ்கெல்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் சைட்டின் தான். ஸோ தே ஆர் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ், மோஸ்ட்லி ஹோமோபாலிமர்ஸாக தான் இருக்கும். இந்த சைட்டின் ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் அது அப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்செக்ட் செத்து போச்சு, ஒரு கரப்பான்பூச்சி செத்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு உள்ளாரெல்லாம் வந்து காணாம போயிடும். ஆனால் அந்த ஓடு மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும். தெரியுங்களா. இந்த ஓடு தான் சைட்டினால மேடப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஹைலி நான் டிகிரேடபுள். அதாவது ரொம்ப ஸ்லோலி டிகிரேடபுள்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோவாக தான் டிகிரேட் ஆகும். சைட்னு அப்புறம் அந்த லிக்னின்னு அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக டிகிரேட் ஆகாது, மக்காது ஈஸியாக. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம படிப்பீங்க பின்னாடி 12th ஈகோசிஸ்டம் லெசன்லாம் படிப்பீங்க. நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட் சொன்னதை நாம் என்னதான் நியூக்ளிக் ஆசிட்ஸ் DNA, RNA. ஓகேங்களா. இதில் டிஆக்சி ரிபோ சுகர் இருக்கும், அப்புறம் எக்ஸ்ட்ரா அடினைன் தைமின் இருக்கும். இது ரிபோ சுகர் மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் அடினைனோட யூராசில் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி இப்படி தான் DNA இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரே ஒரு சில போட்டு தெளிவாக விளக்குறேன் பாருங்கள். இது DNA இருக்குன்னா இந்த இந்த பேக் போன், ரெண்டுக்கு தான் பேக் போன். இந்த 2 பேக் போனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்பேட்டு, ஒரு சுகர். ஓகேங்களா. இன்னொரு பாஸ்பேட்டு, அப்புறம் அடுத்தது இன்னொரு சுகர். அந்த சுகர் வந்து ரிபோஸ்னா டிஆக்சி ரிபோஸ்னா DNA, அப்புறம் பாஸ்பேட்டு, அப்புறம் சுகரு, அப்புறம் பாஸ்பேட்டு, அப்புறம் சுகர். அப்படியே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எது பேக் போனு? பேக் போன் ஆஃப் DNA வந்து என்னது? பாஸ்பேட், சுகர், பாஸ்பேட்டு தான் பேக் போன். ஓகேங்களா. அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. இப்போ இந்த எப்படி பாஸ்பேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுகரில் இருந்தால் அடினைன் போகுது, அடினைன் தைமின். இதில் தான் டபுள் பாண்ட் இருக்கும். இதுதான் பேசிக்ஸ். இப்போ இதிலிருந்து குவானின் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சுகர்லேருந்து இங்கே சுகர் இங்கே இருக்குது,
சைட்டோசின் ட்ரிபிள் பாண்டு. ஸோ இதுதான் பேசிக்ஸ், இதுதான் நைட்ரஜனஸ் பேசஸ். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரஜன் பாண்டு. இப்போ இந்த இதுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்பேட்டுக்கும் சுகருக்கும், இந்த பாஸ்பேட்டுக்கும் சுகருக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இது எஸ்டர் பாண்டு. இந்த சுகருக்கும் இன்னொரு பாஸ்பேட் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் தான் எஸ்டர் பாண்டு. 2 எஸ்டர் இருக்குது ஒரு பாஸ்பேட்டில். அதுதான் இதுக்கு பேர் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் என்னது? பிஎஸ்பி. இதுதான் பேக் போன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிடு. இந்த நியூக்ளிக் ஆசிட் இது ஒரு எஸ்டர் பாண்டு, இது ஒரு எஸ்டர் பாண்டு, 2 சேர்ந்தனால தான் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டு. இதை வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டாங்க சொல்லியிருக்கேன், 2 நைட்ரஜன் பேசஸ் நடுவில். பியூரின், இது வந்து பியூரின் வச்சுக்கோங்களேன், பியூரின், இது பைரிமிடின். 2 நடுவில் இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்டு. ட்ரிபிளாக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம். ஓகேங்களா? அடினின் தைமினுக்கு, அடினின் யூரேசிலுக்கு டபுள் பாண்ட் இருக்கும், குவானின் சைட்டோசினுக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நைட்ரஜன்ஸ் பேசஸ்க்கும் இந்த சுகருக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் கிளைகோசைடிக் பாண்டு. சுகரில் இருக்கிறதெல்லாம் கிளைகோசைடிக் பாண்டு தான். ஓகேங்களா? குளுக்கோஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ சுகருக்கும் நைட்ரஜனஸ் பேசஸ்க்கும் நடுவில் இருக்கிறது என்ன பாண்டு? இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன பாண்டு? கிளைகோசைடிக் பாண்டு. ஸோ ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னால் தான் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெட்ரோசைக்ளிக் பாண்டு, செகண்ட் இஸ் மோனோசாக்கரைடு, தேர்டு பாஸ்பரிக் ஆசிடு. ஒன்று அந்த ஹெட்ரோசைக்ளிக் பாண்ட் தான் பேசஸ், நைட்ரஜனஸ் பேசஸ் தான் ஹெட்ரோசைக்ளிக் பாண்டு. அப்புறம் நியூக்ளிக் ஆசிட் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்ரோசைக்ளிக் பாண்டுங்கிறது நைட்ரஜனஸ் பேசஸ், செகண்ட் மோனோசாக்கரைடுனா ரிபோ சுகரு, தேர்டு பாஸ்பரிக் ஆசிட்னா பாஸ்பேட். அவ்வளோதான். ஸோ இங்கே தான் சொல்லியிருப்பாங்க, ஸ்கெல்டல் அந்த ஹெட்ரோசைக்ளிக் ரிங்கு தான் வந்து நைட்ரஜனஸ் பேசஸ். அது வந்து பியூரினாக இருக்கலாம், பைரிமிடினாக இருக்கலாம். இந்த சுகர் வந்து எய்தர் ரிபோஸாக இருக்கலாம், மோனோசாக்கரைடு பென்டோஸாக இருக்கலாம், 2 ப்ரைம் டிஆக்சி ரிபோஸாக இருக்கலாம். அதே மாதிரி இது 5 ப்ரைம் டு 3 ப்ரைம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 3 ப்ரைம் இருக்கும், இங்கே 5 ப்ரைம் இருக்கும். சரி, இங்கே 3 ப்ரைம் இருக்கும், இங்கே 5 ப்ரைம் இருக்கும். அது வந்து இந்த 2 ஸ்ட்ரக்சருமே பேரலாக போகும், இங்கே இன்டர்செக்ஷன் ஆகாது. நான் 3Dயில் பார்க்கும்போது இந்த இன்டர்செக்ஷன் ஆகாது, பேரலாக போகும். ஓகேங்களா? பேரலல், அது ஆன்டி பேரலல்னு சொல்லலாம். ஏன்னா 5 ப்ரைம் டு 3 ப்ரைம் இப்படி போணுச்சுன்னா இன்னொரு சைடு வந்து இந்த பக்கம் 5 ப்ரைம் டு இந்த பக்கம் 3 ப்ரைம் வரும். ஆன்டி பேரலல், காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். காம்ப்ளிமெண்ட்ரினா ஏ இருந்தால் அந்த பக்கம் டி இருக்கும், டி இருந்தால் அந்த பக்கம் ஏ இருக்கும். அவ்வளோதான், இதுதான் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஸ்ட்ரக்சர், பிரைமரினா போட்டிருக்கேன், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். பிரைமரினா வெறும் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கிறது. செகண்டரினா ஆல்ஃபா ஹெலிக்ஸ், பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ், அதாவது இப்படி ஹெலிக்ஸ் மாதிரி இருக்கலாம், இப்படி ஷீட் மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? டெர்ஷியர்னா இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சப் யூனிட்டாக ஃபார்ம் ஆகுது. ஹெலிக்ஸாக இருக்கலாம், பீட்டா இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ குவாட்டர்னரி அப்படின்னா இது மாதிரி 2-3 இருக்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 சப் யூனிட் சேர்ந்து இருக்கிறது தான் குவாட்டர்னரி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரேஸு, குளோபுலர் ப்ரோட்டீன்ஸு, ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் சொல்லலாம். ஆல்ஃபா பீட்டாக்கு சாதாரண செகண்டரி ஸ்ட்ரக்சர் தான். குவாட்டர்னரிக்கு எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபின் சொல்லலாம். ஹீமோகுளோபின்ங்கிறது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். 4 மோர் தென் 1 சப் யூனிட் இருக்கிறது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஹீமோகுளோபினில் 4 சப் யூனிட் இருக்கும். குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ், கேரட்டின், இந்த ஹேரு, நெயில், இந்த ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேசிக்ஸாக சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்னால் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் டயக்ராம் பின்னாடி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் அமினோ ரைட் ஹேண்ட் ரெப்ரசன்ட் பை லாஸ்ட் அமினோ ஆசிட். இந்த ஃபஸ்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன டெர்மினல் அமினோ ஆசிட் தான் இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் அமினோ ஆசிட் தான் சிக்கு, அதாவது லாஸ்ட் அமினோ ஆசிட் ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க இங்கே கொடுத்துருக்கிறதுல. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சில் சி டெர்மினலாக இருக்கும், இது சி டெர்மினலாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் வந்துச்சுன்னா என் அமினோ டெர்மினலாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பிரைமரி ஸ்ட்ரக்சர். பிரைமரி ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன பார்த்தீங்களா சீக்வன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் சீக்வன்ஸாக இருக்குது பாருங்கள், ஒரே சீக்வன்ஸாக இருக்கிறது. நெக்ஸ்ட் இது வந்து நல்லா ஃபோல்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது ஆல்ஃபா ஹெலிக்ஸாக இருக்கலாம், இல்லை பீட்டா பிளேட்டட் ஷீட்டாக இருக்கலாம். இது செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர் 2 இருக்கலாம். ஒன்று ரைட் ஹேண்ட் ஃபேஷனில் தான் ரொட்டேட் ஆகும் ஹெலிக்ஸு, அதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆல்ஃபா ஹெலிக்ஸாக இருக்கலாம், இல்லை பீட்டா பிளேட்டட் ஷீட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்.
டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னா அது அந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே வந்து டைசல்ஃபைட் பாண்ட் வச்சு ஆல்ஃபா ஆல்ஃபா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பீட்டா பீட்டா ஜாயின் பண்ணுறதுக்கு டைசல்ஃபைட் பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அதுதான் லாங் செயின் புரோட்டீன் ஆசிடு. ஸோ இதுதான் ஹாலோ உள்ளன் பால் மாதிரி இருக்கும். அதுதான் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இந்த ஒரு சப்யூனிட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்தீங்களா, ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனு, குளோபுலார் ப்ரோட்டீனு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெராட்டினு, அல்புமினு, அப்புறம் கெராட்டினு, நெயில்ஸு, ஹேரு, இதெல்லாம் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இன்னும் ஃபோல்டிங்க இப்போ 4 மாதிரி ஃபார்சண்டாக இருக்கா. ஸோ அதுதான் வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இந்த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்லாம் 3 டைமென்ஷனல் டெர்ஷரின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரில் அவங்க நிறைய ஃபோல்டட் பாலிபெப்டைட்ஸ், நிறைய சப்யூனிட்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஸ்பியர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுதான் வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அடல்ட் ஹீமோகுளோபின் 4 சப்யூனிட்ஸ் சேர்ந்தது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? பாருங்கள், ஒரு என் டெர்மினல், இன்னொரு சி டெர்மினல், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பாண்ட். பெப்டைட் பாண்ட் எங்கே சொன்னேன்? அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிடும் சேர்ந்தா பெப்டைட் பாண்ட். ஓகேங்களா? எப்படி சொல்லிடணும்? CO பாண்டும் NH பாண்டும் இருக்கிறது தான் பெப்டைட் பாண்ட். ஓகேங்களா? எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். இது இருக்காது. RHC டபுள் பாண்ட் OHன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து N, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H இருக்கும். இங்கேயும் அப்படியே மாதிரி பாலிமர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு போகும். இப்போ இந்த பக்கம் மட்டும் பார்ப்போம். இங்கே ஒரு N, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு C, ஒரு R, ஒரு H, C டபுள் பாண்ட் OHன்னு இருக்குங்களேன். ஸோ இதில் தான் அப்படியே இங்கே அப்படியே இப்படி ஃபார்ம் ஆகிட்டு போகும். ஸோ இங்கே இப்படி ஃபார்ம் ஆகிட்டு போகும். அப்படியே OH மட்டும் ரிலீஸ் ஆகும் இந்த பக்கம். எப்படி ரிலீஸ் ஆகும்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி அப்படியே ரிலீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த H2 தான் ரிலீஸ் ஆகும். எப்படி ரிலீஸ் ஆகும்னா H2O ரிலீஸ் ஆகும். ஸோ H2O ரிலீஸ் ஆனிச்சுன்னா இது ஒரு அமினோ ஆசிடு. ஓகேங்களா? இது ஒரு அமினோ ஆசிடு. ரெண்டும் சேர்ந்து ஒரு பெப்டைட் பாண்ட் கொடுக்குது. அந்த பெப்டைட் பாண்ட் எப்படி இருக்குது? C டபுள் பாண்ட் O NH இருக்குது. NH2ன்னு வச்சுக்கோங்க. NH இப்படி வச்சுக்கலாம். அப்போ இங்கே ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அதாவது அமினோ ஆசிட் அது இல்லை, CRH, இங்கே ஒரு NH2 இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல CRH, இங்கே ஒரு C டபுள் பாண்ட் O இருக்கும். ஸோ இதுதான் 2 அமினோ ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற நடுவில் இருக்கிறது தான் பெப்டைட் பாண்டு. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க பெப்டைட் பாண்ட் சொல்லிட்டு. இட்ஸ் ஃபார்ம்டு when கார்பாக்சில் குரூப் ஒன் அமினோ ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் அமினோ குரூப் ஆஃப் த நெக்ஸ்ட் அமினோ ஆசிட், எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மொயட்டி, டீஹைட்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க. கிளைகோசைடிக் பாண்ட்லாம் எங்கே சொன்னது? இப்போ குளுக்கோஸ் சேர்ந்து மோனோசாக்கரைட்ஸ் ஆர் லிங்க்டு பை கிளைகோசைடிக் பாண்டு. ஸோ கார்பன் ஹைட்ரஜன் கிளைகோசைடிக் பாண்ட் இருக்கிறது. திஸ் பாண்ட் இஸ் ஆல்சோ ஃபார்ம்டு பை டீஹைட்ரேஷன். இங்கேயும் வந்து ஒரு H2O ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாம் வந்து எஸ்டர் பாண்ட்லாம் பார்த்துருப்போம். ஸோ பாஸ்பேட் எஸ்டர் பாண்ட் எங்கே சொல்லியிருந்தேன்? ஒரு சுகரு, இங்கே ஒரு பாஸ்பேட்டு, இங்கே ஒரு பாஸ்பேட்டு. இதுதான் பாஸ்பேட் எஸ்டர் பாண்டு. இதுதான் முன்ன சொல்கிற பாண்ட் பிட்வீன் பாஸ்பேட் அண்ட் ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் சுகர். இது எஸ்டர் பாண்டு. அதுதான் பாஸ்பேட் எஸ்டர் பாண்டு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. எஸ்டர் பாண்டு, பாஸ்பேட் எஸ்டர் பாண்டு புரிஞ்சிச்சு. நம்ம நியூக்ளிக் ஆசிட் நல்லா தெளிவாக விளக்கியிருப்பேன். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் எக்ஸிபிட் a wide rate of secondary structures. செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் ஆஃப் த செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த DNA தான் பார்த்தீங்கன்னா வாட்சன் கிரிக் மாடல். அதுதான் அந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர்னா இந்த ஹெலிக்ஸ், ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஷேப்டு. அதில் காமனாக இருக்கிறது முதல்ல பி ஃபார்ம், இசட் ஃபார்ம், ஏ ஃபார்ம்னு இருக்கும். ஓகேங்களா? அதில் நாம் இங்கே பார்க்குறது பி ஃபார்ம் தான். பி ஃபார்ம் ஆஃப் த DNA நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டு பக்கம் பிரிஞ்சிருக்கும். 5' to 3' போடுறது. ஓகேங்களா? பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தைமின் டபுள் பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் A, குவானின் ட்ரிபிள் பாண்ட் C, இது ஒரு ரிபோ சுகரு, இது ஒரு பாஸ்பேட்டு, இது ஒரு சுகர். ஓகேங்களா? அதனால தான் இப்படி இருக்குது. இது பாருங்கள், சுகரு பாஸ்பேட்டு, சுகரு பாஸ்பேட்டு. இதுதான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு. இதுக்கு நடுவில் கிளைகோசைடிக் பாண்டு, இது ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ இப்படி தான் போகும். ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே சுகரு பாஸ்பேட்டு, பாஸ்பேட்டு, ஏ டி சுகரு பாஸ்பேட்டு, பாஸ்பேட்டு. இதுதான் கான்செப்ட். இந்த டபுள் ஹெலிக்ஸில் இருக்கிறது தான் வாட்சன் அண்ட் கிரிக் மாடல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆன்டி பேரலல் காம்ப்ளிமெண்ட்ரி. 5' to 3', இங்கே 5' to ஆப்போசிட்டில் 3' வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதாங்க சொல்லியிருப்பாங்க. நைட்ரஜன் ப்ரெஷர் ப்ரொஜெக்டர் மோர் ஆர் லெஸ் பெர்பெண்டிகுலர் டு பேக் போன். இந்த பேக் போனுக்கு இங்கே பெர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ட் ஆகும் இன்சைடில். ஏடி அது மாதிரி. ஏ அண்ட் ஜி ஆஃப் ஒன் ஸ்டாண்டு கம்பல்சரிலி பேஸ் வித் டி அண்ட் சி. ஏடி கூட போகும், ஜி டபுள் பாண்ட் சி கூட போகும். கம்பல்சரியாக பேர் ஆகாமல் இருக்காது. அப்போ எவ்வளோ ஏ இருக்கோ அமௌண்ட் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்கும், அமௌண்ட் ஆஃப் டி. ஓகேங்களா? அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப்
ஜி எவ்வளோ இருக்கும் அதே விச் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் சி. ஆனால் ஏவும் ஜியும் ஈக்குவலாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தேர் ஆர் 2 ஐடென்டிட்டி பாண்ட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி, 3 பிட்வீன் ஜி அண்ட் சி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஹெலிக்ஸோடைய பிச்சுனா இந்த ஒரு ஹெலிக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா 34 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் டிஸ்டன்ஸ். அதனால் 34 × 10⁻⁻10 மீட்டர். 1 ஆம்ஸ்ட்ராங் 10⁻⁻10 மீட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஓகேங்களா? 10 ஹெலிக்ஸ் இருக்கும். அப்போ ஒன்றுக்கும் இன்னொரு நடுவில் இருக்கும் 3.4 ஆம்ஸ்ட்ராங். இதுதான் கான்செப்டை தான் கொடுத்துருக்காங்க. 34 ஆம்ஸ்ட்ராங்னா ஒரு பிச்சு ஃபுல்லாக ஹெலிக்ஸ் சுற்றுற போது, அது ஒன்றுக்கு நடுவில் 3.4 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இதுதான் வந்து பிடிஎன்ஏன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் பி டைப் ஆஃப் டிஎன். நிறைய டைப் இருக்குது ஏஐசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பிடிஎன்ஏ இதை சொல்லியிருப்பாங்க. இந்த அசன்ட்டு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப், இங்கே ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அடுத்த நேச்சுரல் பேஸ், அடுத்த நேச்சுரல் பேஸ், அதுதான் அசன்ட்டு. அதுக்கு 36 டிகிரி ஒவ்வொரு டைம் மூவ் ஆகும்போது 36 டிகிரி டேர்ன் ஆகும் ஆங்கிள். ஓகேங்களா? அந்த ஆங்கிள் டேர்ன் ஆகும். ஓகேங்களா? 10 அசன்ட் ஆகும். 10 பேஸ் பர் செகண்ட் தான் ஒரு பிச்சு ஃபுல்லாக இருக்கும். இந்த சுற்றுறது 10 சுற்றினா அது 360 டிகிரி மாறிடும். அதுதான் ஒரு ஹெலிக்ஸ் எப்படி சுற்றுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டைனமிக் கன்சூம்டாக மெட்டபாலிசம். செல் டர்ன் ஓவர்னால் செல்லு இதெல்லாம் வந்து அப்படியே இருக்காது. அது டெஸ்ட்ராய். இப்போ வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்குன்னா அதுக்கு காணாது போகும், அரைச்சி காணாத போகும், டைஜஸ்ட் ஆகிடு, மறுபடியும் நியூ ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் டர்ன் ஓவர். மெட்டபாலிசம்னா அதுதான். இந்த ப்ராசஸ் ஆஃப் மெட்டபாலிசம்னா ஒன்று இருக்குன்னா அது கான்ஸ்டன்ட்டாக அப்படியே இருந்துட்டு இருக்காது. அது காணாத போகும், புதுசாக ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும், அது காணாத போகும், புதுசாக ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும், இப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை கொடுக்கலாம். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னால் இப்போ வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்பீங்க. ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ரியாக்டன்ட் இருக்கும். ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சி, இது ப்ராடக்டாக இருக்கும். இங்கே ஒரு எம்ஜியோ இல்லை பிளாட்டினமோ கொடுத்தோம்னா இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் நார்மலாக நடக்கிறதோட. அதுதான் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். நாம் இங்கே பயோமாலிகுல்ஸ் நம்ம லிவிங் ஆர்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்சைம்ஸ் தான் கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகும். அதனால் அதுக்கு பேர் பயோ கேட்டலிஸ்ட். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி இதெல்லாம் ஒரு சப்ஸ்ட்ரேட்ஸ் வச்சுக்கோங்களேன். சப்ஸ்ட்ரேட்ஸு ஆர் ரியாக்டன்ஸு. இது வந்து ஒரு சாதாரணமாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்ட் மெதுவாக தான் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு என்சைம்ஸ் இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கோசரம் தான் வந்து என்சைம்ஸ் ஆர் பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்சைம்ஸ்லாம் மோஸ்ட்லி ப்ரோட்டீன்ஸாக தான் இருக்கும். சில என்சைம்ஸ் ரிபோசைம்ஸாக இருக்கலாம். ஸோ தோஸ் ஆக்சஸ் ரிபோசைம்ஸ். அப்போ அதை பார்ப்போம் பின்னாடி. ஸோ அனாபாலிக்னு வச்சுக்கோங்களேன், சிந்தசிஸ் பண்ணுறது, ஃபார்ம் ஆகிறது. சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு பாத்வேலாம் அனாபாலிக் பாத்வே சொல்லுவாங்க, பயோசிந்தட்டிக் பாத்வே. இது உடச்சி தள்ளுறது, இப்போ கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் ரெண்டாக உடைக்கிறாங்கன்னா கேட்டபாலிக் பாத்வேஸ். கிளைகோலைசிஸ், ரெஸ்பிரேஷன்லாம் கேட்டபாலிக் பாத்வேஸ், ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் அனாபாலிக் பாத்வேஸ். அதெல்லாம் அந்த அனாபாலிக் கேட்டபாலிக்லாம் என்ன நடக்கும்னா ஏடிபி எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஏடிபினா ட்ரிபிள் பாஸ்பேட், ஒரு 3 பாஸ்பேட் பாண்ட் இருக்கும். இந்த பாண்ட் தான் ஹை எனர்ஜி பாண்டு. இந்த பாண்டை உடச்சோம்னா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த பாண்டை ஃபார்ம் பண்ணணும்னா நிறைய எனர்ஜி கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோம், எனர்ஜி கரன்சி மாதிரி. தேவைப்படும் போது உடச்சி எடுத்துக்கும். நெக்ஸ்ட் லிவிங் ஸ்டேட்டுங்கிறது இட் இஸ் ஏ நான் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட். இதெல்லாம் கதை தான். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக இருக்கிறது. இப்போ தான் மெயின் என்சைம்ஸ். இந்த என்சைம்ஸ் இல்லை முன்னாடி பாட்டு ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வரும், இல்லை 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். ஸோ எல்லா என்சைம் ஆல்மோஸ்ட்டும் ப்ரோட்டீன்ஸ் தான். சில என்சைம்ஸ் வந்து ரிபோசைம்ஸாக இருக்கலாம். ஸோ என்சைம்ஸ்க்கு இருந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சைட் இருக்கும். இதுதான் ஆக்டிவ் சைட்டு. ப்ரோட்டீனஸ் என்சைம்ல இந்த ஆக்டிவ் சைட். இந்த ஆக்டிவ் சைட்டில் தான் சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் ஆகும். சப்ஸ்ட்ரேட் அட்டாச் ஆகி ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஆக்டிவ் சைட்டுக்கு பதிலாக இன்னொரு சைட் இருக்கும். இது அல்லோஸ்டெரிக் சைட். இது புக்கில் கொடுத்துருந்தோம்னா விட்டுருங்க. அல்லோஸ்டெரிக் சைட்டு. இப்போ இந்த ஆக்டிவ் சைட்டில் சப்ஸ்ட்ரேட் வந்து பட்டுச்சுன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சப்ஸ்ட்ரேட்டுக்கு பதிலாக வேறு ஒன்று படுது, அது இன்ஹிபிட்டார்னு வச்சுக்கோங்க. அதுவும் அதே ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா இது இன்ஹிபிட்டார். சப்ஸ்ட்ரேட் மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி இருக்கலாம். இது வந்து இங்கே பட்டுச்சுன்னா அது இன்ஹிபிட் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணிடும் ரியாக்ஷன். அப்போ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. இப்போ வேறு ஷேப் இருக்கிற இன்ஹிபிட்டர் என்ன பண்ணும், இங்கே போய் அட்டாச் ஆகும். இங்கே போய் அட்டாச் ஆகிட்டு இந்த இடத்த வந்து என்ன பண்ணணும்னா காலி பண்ணிடும், அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். இங்கே போய் அட்டாச் ஆகிறதுனால அப்படியும் பண்ணலாம். அல்லோஸ்டெரிக் சைட்டில் போய்ட்டு அட்டாச் ஆகியும் ஒரு ரியாக்ஷன் தடுக்கலாம். என்சைம் ஆக்டிவிட்டியை தடுக்கணும், அதுதான் மேட்ரு. ஸோ என்சைம் ஆக்டிவிட்டி தடுக்கிறதுக்கு ஒன்று சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இருந்துச்சுன்னா காம்படிஷன் பண்ணி இன்ஹிபிட் பண்ணணும். அது பேர் தான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். இதே நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்னா வேறு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது போய்ட்டு இன்னொரு சைட் அல்லோஸ்டெரிக் சைட்டில் போய் பட்டுட்டு இந்த சப்ஸ்ட்ரேட்டை மூடிடும். சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் பண்ணாதான் தடுத்துரும். ஸோ அது வந்து நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்ஸ்லாம் தேவை உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார், காம்படிட்டர்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இதெல்லாம் வந்து கொடுத்துல, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்சைம்ஸ்னால் பேசிக்காக பிரைமரி ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் எதாவது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கான்செப்ட் இருக்குது, டீநேச்சுரேஷன் அப்படின்ட்டு. இப்போ வந்து
என்சைம் வந்து நம்ம ஹீட் கொடுத்தோம்னா டீநேச்சர் ஆகிடும். ரொம்ப ஹை ஹீட்டில் வந்து என்சைம் வேலை செய்யாது. அதுக்கு பேர் தான் டீநேச்சுரேஷன். ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் வேலை செய்யும். எக்ஸாம்பிள் 40°C. அந்த ஆப்டிமம் தான் வேலை செய்யும். ஆப்டிமம் பிஹெச்சில் தான் வேலை செய்யும். பிஹெச்னா அசிடிட்டி பேசிட்டியில், ஆப்டிமம் பிஹெச் ஆப்டிமம் டெம்பரேச்சர் தான் வேலை செய்யும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில என்சைம் வந்து பார்த்திங்கன்னா சில தெர்மோஃபைல்ஸ், ஹார்ட்வேன்ஸு, இந்த வால்கனோஸு, சல்ஃபர் ஸ்ப்ரிங்லஸ் இருக்கிற சில பாக்டீரியா அங்கே உயிர் வாழும். அந்த பாக்டீரியாவில் இருக்கிற என்சைம் எடுத்து பார்த்திங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் 80 to 90°C கூட அது வந்து வேலை செய்யும். ஆனால் நம்ம நார்மலாக நம்ம பாடிக்குள்ளே இருக்க என்சைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 40°C தான். அதுக்கு மேலே போனால் வேலை செய்யாது. அதே மாதிரி அது இது கீழே போனாலும் வேலை கம்மியாயிடும். டீநேச்சர்னா மேலே போனால் ஹீட்னால டீநேச்சர் ஆகிடும். டீநேச்சுரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீநேச்சுரேஷன் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது, ஹீட் கொடுக்குறோம், கோல்டு கொடுக்குறோம். என்ன பண்ணோம்னா அது வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, டெர்ஷியரி ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, செகண்டரி ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, இது மூணும் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஸோ இங்கே வந்து இப்படி ஹெலிக்ஸாக இருக்கும், இங்கே ஹெலிக்ஸு ப்ளஸ் ஷீட்டாக இருக்கும், இது குளோபுலாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து பிரைமரி ஸ்ட்ரக்சராக மாறிடும். இதுக்கு பேர் தான் டீநேச்சுரேஷன். புரிஞ்சுங்களா? ஸோ டீநேச்சர்னா பிரைமரி ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்க முடியாது. பட் குவாட்டர்னரி, டெர்ஷரி அண்ட் செகண்டரி இதெல்லாம் கன்வெர்ட் ஆகி அங்கே போயிடும். எக்ஸாம்பிள், நம்ம எக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபுலின், ஓகேங்களா? குளோபுலின் ஷேப்பில் இருக்குது, அலுபின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்கு, அந்த எக்கை நீங்கள் கொண்டு போயிட்டு ஆம்லெட் போடுறீங்க, அந்த ஹீட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் தான் டீநேச்சுரேஷன். ஹீட் பண்ண என்ன ஆகுது? சீக்வன்ஸ் மாதிரி அப்படியே அந்த குளோபுலின் அல்புமின் ஸ்ட்ரக்சர்லாம் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸாக வந்துருச்சு. அதெல்லாம் திருக்கியாக மாதிரி நம்மளுக்கு வந்து ஆம்லெட் இந்த ஃப்ளாட்டாக வந்துருச்சுக்கோங்க. அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. மைக்ரோஸ்கோபிக் லெவலில் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ரோஸ்கோபிக் கண்ணில் பார்க்கும்போது தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட்டாக அப்படி ப்ரைமரி சீக்வன்ஸாக வந்துருச்சு. அதாவது ப்ரைமரி ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆயிடுச்சு அந்த எக்கு. அதுதான் வந்து டீநேச்சுரேஷன் பேர். இன்னொன்று வந்து லாக்டிக் ஆசிட் வந்து பேசிலஸ் என்ன பண்ணோம்னா, லாக்டோபேசிலஸ்ங்கிறது பாக்டீரியா நம்ம பாலை வந்து தயிராக மாற்றும். பாலில் வந்து குளோபுலின் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கா, அது தயிராக மாற்றுறதுனால தான் அதை திருத்திருக்கியாக மாறிடும். ஓகே, அதுவும் ஒரு டைப் ஆசிட் கொடுத்து பண்ணுறது, ஆசிட் இன்க்ரீஸ் ஆகிறது. புரிஞ்சுங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் டீநேச்சுரேஷன் கான்செப்ட். டீநேச்சுரேஷன் பிரைமரி ஸ்ட்ரக்சரை டீநேச்சர் பண்ண முடியாது. குவாட்டர்னரி, டெர்ஷரி அண்டு செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர் டீநேச்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன் நார்மல் தான். அதாவது ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதுதான் அது. இல்லை எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ குறையும், எவ்வளோ ப்ராடக்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து லிவிங்கில் நடக்கும், ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் என்னென்னா, கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுறது கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் தேவை. இதே கார்போனிக் ஆசிட் ஃபார்மும் பண்ணும், கார்போனிக் ஆசிட் திருப்பி கொண்டு போயிட்டு CO2 H2O பண்ணும், ஓகேங்களா? ஆனால் அதுடைய மெயின் அஃபினிட்டி என்னன்னா CO2 H2O கார்போனிக் ஆசிட் மாற்றுறது தான் மெயின் வேலை. அது திரும்பி கூட பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நார்மலாக CO2வும் H2Oவும் சேர்ந்து H2CO3 ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 200 மாலிகுல்ஸ் H2CO3 பீயிங் ஃபார்ம்டு இன் 1 hour, ஓகேங்களா? பட் வந்து பை யூஸிங் இந்த என்சைம் கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் 6 lakhs மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. பார்த்துக்கோங்க, 200 மாலிகுல் தான் நார்மலாக ஃபார்ம் ஆகும். நம்ம என்சைம் என்ன பண்ணுறோம், ஒரு கேட்டலிஸ்ட், பயோ கேட்டலிஸ்ட் என்சைம் யூஸ் பண்ணோம்னா 6 lakhs மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. ரொம்ப 10 million டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்க ரேட்டு. அதுக்கு காரணம் என்சைம்ஸ் தான். ஸோ அதனால தான் நம்ம என்சைம் யூஸ் பண்ணுறோம். அந்த என்சைம் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நார்மல் கதை தான், இங்கே தான். ஸோ இப்போ ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்குது, அது வந்து ப்ராடக்டாக கொடுக்கணும். ஒரு என்சைம் எப்படி ஆக்ட் பண்ணணும்னா, முதல்ல என்சைம் இருக்கும் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட்டோட சேர்ந்துருது. என்சைம் சப்ஸ்ட்ரேட் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து என்சைம் அந்த சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக மாற்றும். அதுக்கப்புறம் என்சைம் ப்ளஸ் ப்ராடக்டாக மாற்றும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, என்சைம் உள்ளார எடுத்துக்கிச்சு, அதேமாதிரி திரும்பி வந்துருச்சு. என்சைம்னால ப்ராடக்ட் மாறல, சப்ஸ்ட்ரேட்டு ப்ராடக்டாக மாறும். ஆனால் என்சைம் கொடுத்தா அதே ப்ராடக்ட் தான் மாறும். என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக். ஒரு சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஒரு என்சைம் தான், வெவ்வேறு இருந்து ஆக முடியாது. ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட்டுக்கு வந்து நடுவில் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ், இந்த இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். டிரான்சிஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். டிரான்சிஷன்னா போகிற வேக்கில் இன்னொரு ஸ்டேட் ஃபார்ம் ஆகுறது. இதுதான் சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட்டு, ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட், நடுவில் இருக்கிறது தான் டிரான்சிஷன் ஸ்டேட்டு. ஸோ அந்த அன்ஸ்டேபிள் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கான்செப்ட், என்சைம் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிற கான்செப்ட். ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு எங்கே அட்டாச் ஆகும், நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பாக்கெட்ஸ் மாதிரியே கிரிவிசியன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வெடிப்பு மாதிரி இருக்கிறது சொல்லலாம். சப்ஸ்ட்ரேட்டு இங்கே இங்கே தான் அட்டாச் ஆகும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் என்சைம் ப்ராடக்டாக மாறும். அப்புறம் என்சைம் தனியாக வந்துடும், ப்ராடக்ட் தனியாக போயிடும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதான் கொடுத்துருப்பாங்க. லாக் அண்ட் கீ ஹைப்போதிசிஸ் எல்லாம் ஒன்று தான். லாக்கில் கீ போடுற மாதிரி தான். ஒரு கீக்கு ஒரு லாக் தான் இருக்கும். ஸோ அப்போ என்சைமுக்கும் சப்ஸ்ட்ரேட்டுக்கும் ஸ்பெசிஃபிக். ஆக்டிவ் சைட்டில் போய் அட்டாச் ஆகும் சப்ஸ்ட்ரேட்டு. சப்ஸ்ட்ரேட் வந்து அப்புறம் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும், கொடுத்துருப்பாங்க.
அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் டிரான்சியன்ட் தான், கொஞ்ச நேரத்தில் காணாது போயிடும். அப்புறம் என்சைம் ப்ராடக்ட் தனித்தனியாக ஃபார்ம் ஆகிடும், ப்ராடக்ட் தனியாக, என்சைம் தனியாக. ஸோ என்சைம் மறுபடியும் திரும்பி வந்துடும், அவ்வளோதான். இதுதான் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்சைம் என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணோம். பாருங்கள், என்சைமு சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட்டில் இருக்குது. ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், அப்புறம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ், என்சைம் ப்ராடக்ட். இது ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்படி போட்டிருந்தா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலிட்டிக் ரோல், அந்த சைக்கிள் எப்படி நடக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்ஸ் பைண்ட்ஸ் டு த ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம், ஃபிட்டிங் டு த ஆக்டிவ் சைட். ஸோ பைண்டிங் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இன்டியூசஸ் என்சைம் டு ஆல்டர் இட்ஸ் ஷேப் ஆல்டர் ஆகுது, ஃபிட்டிங் மோர் டைட்லி அரௌண்ட் த சப்ஸ்ட்ரேட். ஸோ ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம் நவ் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி, பக்கத்தில் இருக்குது. சப்ஸ்ட்ரேட் பிரேக்ஸ் த கெமிக்கல் பாண்ட் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் அண்ட் நியூ என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ பிரேக் ஆகி புதுசாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, அது என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு. இங்கே என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், இங்கே தான் என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட்டு பைண்ட் ஆக போகுது. ஸோ இட் ரிலீசஸ் த ப்ராடக்ட்ஸ். ஸோ என்சைம் ப்ளஸ் ஃப்ரீ என்சைம் கிடச்சிச்சு மறுபடியும். ஸோ என்சைம் யூஸ் ஆகப்படல, ஸ்பெசிஃபிக் என்சைம் வந்து ஸ்பெசிஃபிக்காக தான் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி அது வந்து ஒரு ரியாக்ஷனாக டெக்ஸ் பிளேக்ஸ் ஆகாது, சப்ஸ்ட்ரேட்டாக மாறாது. ஓகேங்களா, ஒரு சப்ஸ்ட்ரேட்டான என்சைமாக மாறலாம். என்சைம் சப்ஸ்ட்ரேட்டை இன்டியூஸ் பண்ணிக்கலாம் தன்னைத்தானே, அதான் ஆட்டோ என்சைம்ஸ்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் முக்கியமான சாப்டர் தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டு, இதுதான் வந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, என்சைம் ஆர் என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒய்எக்ஸில் இருக்குது, ப்ராக்ரஸ் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எக்ஸ்எக்ஸில் இருக்குது. இந்த சப்ஸ்ட்ரேட் இருக்கிறதுக்கும் இந்த இதுக்கும் நடுவில் இருக்க எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது சப்ஸ்ட்ரேட்டுக்கு எனர்ஜி அதிகம், ப்ராடக்ட்டுக்கு எனர்ஜி கம்மி. அப்போ எனர்ஜி எவால்வ் ஆகிருக்கா, ஓகேங்களா, வெளியில் வந்திருக்கு, எவால்வ் ஆகிருக்கு. ஸோ எவல்யூஷன் ஆஃப் எனர்ஜினா இட் இஸ் எக்ஸோதெர்மிக் எனர்ஜி, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது வேலை செஞ்சுன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது, அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம், ஆக்டிவேஷன் வித் என்சைம். இப்போ ஒரு என்சைம், நிறைய என்சைம்ஸ் இருக்கும், சரி, நிறைய சப்ஸ்ட்ரேட் இருக்கும், அது ப்ராடக்டாக மாறணும்னா அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கணும். அதுதான் வந்து த்ரெஷோல்டு எனர்ஜி ஆர் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் ப்ராடக்டாக மாறும். என்சைம் என்ன பண்ணோம், இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைச்சி விட்டுரும். அப்போ ஈஸியாக சின்ன சின்ன சப்ஸ்ட்ரேட்டும் டக்குனு ப்ராடக்டாக மாறும். அதுதான் இந்த என்சைம் பண்ணுற வேலை. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம்னா சப்ஸ்ட்ரேட் மட்டும் இருக்குது, அப்போ எவ்வளோ பெரிய எனர்ஜி இருக்குது பாருங்கள், எவ்வளோ எனர்ஜி இருக்குது தேவைப்படும் ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டாக மாறுறதுக்கு. பட் ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம்னா பாருங்கள், ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைச்சிருச்சு, சின்னதாக குறைச்சிருச்சு. அப்போ எந்த சப்ஸ்ட்ரேட் வேணாலும் ப்ராடக்டாக மாறலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ என்சைமோட மெயின் வேலை டிக்ரீசஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி ரெக்வயர்டு ஃபார் த சப்ஸ்ட்ரேட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு ப்ராடக்ட். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி. என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர், பிஹெச், சேஞ்ச் இன் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் ஆர் பைண்டிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். இப்போ டெம்பரேச்சர், பிஹெச்சும் ஆப்டிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் பிஹெச்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்காக ஆப்டிமமில் தான் அதிகமாக நடக்கும். இந்த டயக்ராம் வச்சு சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் ஆப்டிமம் பிஹெச், இதுதான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ ஆப்டிமம் டெம்பரேச்சர் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி ஒய் ஆக்சிஸில் இங்கே மேக்ஸிமம் இருக்கும். அந்த ஆப்டிமம் பிஹெச்சுக்கு டெம்பரேச்சருக்கு முன்னாடியும் கம்மியானாலும் சரி, அதிகமானாலும் சரி. டெம்பரேச்சர் அதிகமானால் டீநேச்சர் ஆகிடும், டெம்பரேச்சர் கம்மியானால் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் போனாலும் இதனால் போனாலும் கம்மியாகிடும் என்சைம் ஆக்டிவிட்டி. என்சைம் ஆக்டிவிட்டி கம்மியாச்சுன்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ப்ராடக்ட் கம்மியாகிடும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பிஹெச்னு அதே மாதிரி தான், அதே மாதிரி டீநேச்சர் இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ ஆப்டிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் பிஹெச்சில் தான் வந்து வேலை செய்யும். சம் பாக்டீரியா ஹேஸ், அதாவது 80 to 90 டிகிரி செல்சியஸில் வாழ்கிற பாக்டீரியாக்குள்ளலாம் வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர் அதிகம். ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒவ்வொரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்குது. ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற என்சைமும் உயிர் வாழுது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் சில ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், தெர்மல் வென்ட்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம். கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பேஜஸில் பார்த்துருப்போம் நாங்கள். ஸோ ஆப்டிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் பிஹெச்சில் தான் இருக்கும். ஆக்டிவிட்டி டிக்ளைன்ஸ் பிலோ அண்ட் எபோவ் தி ஆப்டிமம் வேல்யூ, பின்னாடி கம்மியாயிரும். ஹை டெம்பரேச்சர்னா டிஸ்ட்ரஸ் என்சைம் ஆக்டிவிட்டி, ப்ரோட்டீன்ஸ் ஆர் டீநேச்சர்டு பை ஹீட். லோ டெம்பரேச்சர்னா இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்சைமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன்னா இதுதான் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் இது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இப்போ வெலாசிட்டி மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் ரேட் ஆஃப் த என்சைமேட்டிக் ஆக்ஷன், அதாவது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ரேட் ஆஃப் என்சைம் ஆக்ஷனும் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட், அதிகமாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறது, அதுதான் கான்செப்ட். ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டும் ஒன்று தான். ஓகேங்களா, அது எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா அதுதான் வீனா ஸ்பீட், வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன். வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன்னா ரேட் ஆஃப் என்சைம் ஆக்ஷன், அதான் இன்க்ரீஸ் ஆகிறது.
ஸோ அது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நின்றோம். இப்போ கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுற வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கும். அதே மாதிரி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டுருக்கும். ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெயிட் ஆகிடும், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா அவ்வளோ என்சைம் தான் இருக்குது. இப்போ இங்கே மொத்தம் 10 என்சைம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறீங்க, அப்போ இன்க்ரீஸ் ஆகும். 3 சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறீங்க, இன்க்ரீஸ் ஆகும். 8 சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறீங்க, இன்க்ரீஸ் ஆகும். 9 சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறீங்க, இன்க்ரீஸ் ஆகும். 10 சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். 11 10 இல்லை 15 கொடுத்தாலும் அங்கே தான் இருக்கும், 20 சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாலும் அங்கே தான் இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறது 10 என்சைம் தான் ஒரு டியூப்பில். ஸோ அந்த 10 என்சைம் தான் சேச்சுரேட் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் கான்செப்ட். ஸோ என்சைம் இப்போ சப்ஸ்ட்ரேட் இன்க்ரீஸ் பண்ண என்சைமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதனால் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அன்டில் சப்ஸ்ட்ரேட்டும் என்சைம் ஈக்குவலாக வரைக்கும். அப்போ நம்ம சப்ஸ்ட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணாலும் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் இந்த கேஎம்னா மைக்கேலிஸ் மென்டன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கேஎம்னா என்ன அர்த்தம்னா, கேஎம்னா சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இதுதான் பாருங்க, ஏன்னா எக்ஸாக்சிஸில் இருக்குது, அதுதான் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு half of velocity of the reaction. half of the enzyme வந்து ஆக்குபை பண்ணுறது தான் அந்த சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் அட்லீஸ்ட் half of the enzyme ஆக்குபைடாக இருக்கலாம், இல்லை half of the maximum velocity of the reaction சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. தான் கான்சன்ட்ரேஷன் சப்ஸ்ட்ரேட் தான் சொன்னது நம்ம. ஸோ வென் இன்க்ரீஸ் இன் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் வெலாசிட்டி ஆஃப் த என்சைமேட்டிக் ஆக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. திஸ் இஸ் பிகாஸ் என்சைம் மாலிகுல் ஆர் ஃபியூவர் தென் சப்ஸ்ட்ரேட் மாலிகுல்ஸ். என்சைம் வந்து கம்மியாகிடும் சப்ஸ்ட்ரேட்டோட. ஏன்னா 10 என்சைம்னா 10 தான் கொடுக்க முடியும், 10 சப்ஸ்ட்ரேட் தான். 20 சப்ஸ்ட்ரேட் கொடுத்தனாலும் 10 என்சைம்னா 10 தான் ரியாக்ட் ஆகும், மீதி 10 சப்ஸ்ட்ரேட் வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஆகிடும். முதல்ல இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகிடும். 10 என்சைமுக்கு 20 சப்ஸ்ட்ரேட்டாக இருந்தால் கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ அடிஷனல் செப்பரேட் மாலிகுல்ஸ் இருந்தாலும் நோ ஃப்ரீ என்சைம்ஸ் டு பைண்ட். இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம் இஸ் ஆல்சோ சென்சிட்டிவ். அதாவது ஸ்பெசிஃபிக் கெமிக்கல்ஸ் இருந்தால் மட்டும் தான் பைண்ட் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி என்சைம்னா சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ வென் த பைண்டிங் ஆஃப் த கெமிக்கல் செட்ஸ் ஆஃப் என்சைம் ஆக்டிவிட்டி, எக்ஸாம்பிள் இன்ஹிபிட்டன், அந்த இன்ஹிபிட்டர்லாம் கொடுத்தோம்னா என்சைம் ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இன்டியூசர்னு இருக்குது. இன்டியூசர்னா என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஒரு சப்ஸ்ட்ரேட் இருந்தாவே என்சைம் ஆக்டிவிட்டி இன்டியூஸ் ஆகுன்னு வச்சுக்கலாம். இதே இன்ஹிபிட்டர்னா அதர் தென் த சப்ஸ்ட்ரேட், அந்த கெமிக்கல் ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணி அந்த என்சைம் ஆக்டிவிட்டியை ஆஃப் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த இன்ஹிபிட்டர் க்ளோஸ் ரிசம்பிள்ஸ் த சப்ஸ்ட்ரேட்டும் இன்ஹிபிட்டரும் சேம் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா ஒரே இடத்துக்கு போய் அட்டாச் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சப்ஸ்ட்ரேட்னா இது எஸ், அதே மாதிரி ஒரு இன்ஹிபிட்டர் இருந்துச்சுன்னா ரெண்டு ஒரே இடத்துல அடிச்சுக்கும், அதுக்கு பேர் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அல்லோஸ்டரிக் சைட்டில் போய்ட்டு ஒரு இன்ஹிபிட்டர் அட்டாச் ஆகிடும். இப்போ டிஃப்ரெண்ட் சைஸ் ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்ஹிபிட்டர் இந்த சைட்டில் போய் அட்டாச் ஆகி இங்கே வந்து ஓப்பன் பண்ணாமல் தடுத்துரும். ஓகேங்களா? அது நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். இதுங்க காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். வென் இன்ஹிபிட்டர் ரிசம்பிள்ஸ் க்ளோஸ் ரிசம்பிள்ஸ் சப்ஸ்ட்ரேட். ஸோ ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கும், அதனால் இன்ஹிபிட்டிவ் ஆக்டிவிட்டி என்சைமோட ஆக்டிவிட்டி இன்ஹிபிட் பண்ணும். ஸோ டியூ டு க்ளோஸ் ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி இன்ஹிபிட்டர் கம்பீட்ஸ் வித் சப்ஸ்ட்ரேட். ரெண்டும் போட்டி போட்டு அடிச்சுக்குங்க. சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட் ஆஃப் த என்சைம். சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட் எங்கே இருக்கும்? ஆக்டிவ் சைட்டில் இருக்கும். இந்த ஆக்டிவ் சைட்டு. ஸோ கன்சியூட்டிவ் த சப்ஸ்ட்ரேட் கேனாட் பைண்ட் அண்ட் ஆஸ் ரிசல்ட் என்சைம் ஆக்ஷன் கம்மியாகிடுச்சு, இன்ஹிபிட்டர் பைண்ட் ஆயிரும். ஸோ எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ஹிபிஷனா சஸ்னிக் டிஹைட்ரேஷனேஸ் பை மலோனேட். சஸ்னேட்டும் மலோனேட்டும் சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கும், விச் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் சப்ஸ்ட்ரேட் சஸ்னேட். ஸோ அதனால் வந்து சஸ்னிக் டிஹைட்ரேஷன் என்சைம் வந்து வேலையை நிறுத்திடும், மலோனேட் போய் அட்டாச் ஆயிரும், சஸ்னேட் அட்டாச் ஆகிருக்கு பதிலாக. சம் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்டு இன் த கண்ட்ரோல் ஆஃப் பாக்டீரியல் பேத்தோஜன்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன்கிளேச்சர் ஆஃப் என்சைம்ஸ். என்சைம்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 டைப்ஸ் இருக்குது. அந்த 6 டைப்ஸ் கிளாஸிஃபிகேஷன் எல்லாம் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆக்சிடோ ரெடக்டேசஸ் ஆர் டிஹைட்ரேஷனேசஸ். ஆக்சிடோ ரெடக்டேசஸில் ஃபஸ்ட்டு நேம்லேயே இருக்குது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பண்ணும். கேட்டலைஸ் ஆக்சிடோ ரிடக்ஷன் ப்ராசஸ் பிட்வீன் 2 சப்ஸ்ட்ரேட்ஸ். இப்போ ரெடியூஸ்டு சப்ஸ்ட்ரேட்டு ஆக்சிடேட்டிவ் சப்ஸ்ட்ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்புறம் ஆஃப்டர் என்சைம் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரெடியூஸ்டாக இருந்தது ஆக்சிடைஸ் ஆகிடும், இந்த ஆக்சிடைஸாக இருக்கிறது ரெடியூஸ் ஆகிடும். இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ டிரான்ஸ்ஃபரேசஸ்னால் இப்போ இங்கே இருக்கிற ஜியை இங்கே கொண்டு போய் கொடுத்துரும், ஒரு என்சைமுக்கு ரியாக்ஷன் கொடுத்துரும், அவ்வளோதான் டிரான்ஸ்ஃபரேசஸ். ஒரு குரூப் இருந்து இன்னொரு குரூப். இந்த நேம் இந்த லைன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஹைட்ரோலைசிஸ்னால் என்சைம்ஸ் கேட்டலைசிங் ஹைட்ரோலைஸ் ஆஃப் எஸ்டரை வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணுறது, ஏத்தர், பெப்டைடு, கிளைகோசைடிக்கு, சிசி சிங்கிள் பாண்டு, சி ஹேலைடு எக்ஸாக இருக்கலாம், அதான் குளோரின், புரோமின், பிஎன்ஐ பாண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணால் ஹைட்ரோலைசிஸ். கேட்பாங்க விச் ஆர் த ஃபாலோயிங் கிளாஸ் ஆஃப் என்சைம்ஸ் ஹைட்ரோலைஸ் சிசி பாண்ட், பிரேக் சிசி பாண்ட்னா ஹைட்ரோலைசிஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இதெல்லாம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லையசஸ், என்சைம் தட் கேட்டலைஸ்
ரிமூவல் ஆஃப் குரூப்ஸ் ஃப்ரம் சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் வந்து குரூப்பை ரிமூவ் பண்ணுவாங்க. த மெக்கானிசம் அதர் தென் ஹைட்ரோலைசிஸ் லீவிங் டபுள் பாண்ட்ஸ். ஹைட்ரோலைசிஸ் இல்லாமல் அதர் தென் ஹைட்ரோலைசிஸில் டபுள் பாண்ட் ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து லையேசஸ். ஓகேங்களா? இந்த தவிர மீது இங்கே இருக்கிறது பாருங்கள், எக்ஸ்ஒயை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிடுச்சு, அதுக்கு தனியாக 2 பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. இந்த சிசிக்கு நடுவில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதுதான் லையேசஸ், லீவிங் டபுள் பாண்ட்ஸ். இதெல்லாம் கேட்பாங்க. இந்த கிளாஸ் ஆஃப் என்சைம்ஸ் அந்த வேலையை பண்ணோம். ஐசோமெரிசிஸ்னால் இப்போ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டை குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாற்றுறது. ஓகேங்களா? சேம் ஸ்ட்ரக்சர் தான், டிஃப்ரெண்ட்டு சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது. ஓகேங்களா? இன்க்ளூட்ஸ் ஆல் என்சைம்ஸ் கேட்டலிசிங் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஆப்டிகல் ஜாமெட்ரிக் பொசிஷனல் ஐசோமர்ஸ். இதெல்லாம் வந்து சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் பொசிஷனல் ஐசோமர் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கெமிஸ்ட்ரியில் ஐசோமரிசமில் இருக்கும் இந்த கான்செப்ட்ஸ்லாம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். அந்த வீடியோ லெக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் லிகேசஸ்னால் என்சைம்ஸ் கேட்டலைசிங் லிங்கிங் டுகெதர் ஆஃப் 2 காம்பவுண்ட்ஸ். லிகேசஸ்னால் ஜாயின் பண்ணுறது. இப்போ 2 காம்பவுண்டை ஜாயின் பண்ணலாம். சியும் ஓவியும் ஜாயின் பண்ணுறது லிகேசஸ். எக்ஸாம்பிள், என்சைம்ஸ் கேட்டலைஸ் ஜாயினிங் ஆஃப் CO பாண்டு, CS, CN, PO. PNனா அது ஹைட்ரோலைசஸ். ஸோ இந்த கிளாஸ் ஆஃப் என்சைமை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் தான். கோஃபேக்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு என்சைம் இருக்குன்னா இந்த என்சைம் வெறும் என்சைம் ப்ரோட்டீன் போர்ஷன் மட்டும் இருக்காது. இந்த என்சைமில் ப்ரோட்டீன் போர்ஷன் இருக்கும், நான் ப்ரோட்டீன் போர்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த நான் ப்ரோட்டீன் போர்ஷன் தான் கோஃபேக்டர். இந்த ப்ரோட்டீன் போர்ஷன்ங்கிறது அப்போ என்சைம். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஹோலோ என்சைம். இது ரெண்டும் சேர்ந்து கொடுத்தா தான் ஹோலோ என்சைம், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அப்போ என்சைம்ங்கிறது தான் மெயின் பார்ட், ப்ரோட்டீன் பார்ட். இந்த கோஃபேக்டர்ஸ் தான் அடிஷனல் பார்ட். இதுதான் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி கொடுக்கும். இந்த கோஃபேக்டர் இல்லாமல் ஒரு என்சைம் இருந்துச்சுன்னா அது வேலை செய்யாது. ஸோ கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி கொடுக்குறது இதுதான், கேட்டலிட்டிக் ரோல் கொடுக்குறது கோஃபேக்டர்ஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டலிட்டிக் ரோல் கொடுக்குறது கோஃபேக்டர்ஸ் தான். இந்த கோஃபேக்டர்ஸ் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோ என்சைம்ஸாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸ்தட்டிக் குரூப்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ்தட்டிக் குரூப்ஸாக இருக்கலாம், கோ என்சைம்ஸாக இருக்கலாம், மெட்டாலிக் அயன்ஸாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரோஸ்தட்டிக் குரூப்ஸ்னால் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. இது வந்து எப்பயுமே அட்டாச்சாக இருக்கும். ஆல்வேஸ் அட்டாச் டு த என்சைம். அட்டாச் டு என்சைம். இது வந்து டிரான்சியண்ட்டாக தான் அட்டாச் ஆகும். இப்போ வந்து ஒரு என்சைம் வேலை செய்ய போகுதுன்னா அப்போ தான் அட்டாச் ஆகும். ஒர்க்கில் மட்டும் தான் அட்டாச் ஆகும். அந்த என்சைம் வேலை செய்ய போகுதுன்னா அப்போ மட்டும் தான் அட்டாச் ஆகும். ஆல்வேஸ் அட்டாச் ஆகிருக்காது. மெட்டலிக் அயன்ஸ்னால் இப்போ Mg2+, ஜிங்க்கு இதெல்லாம் போய் அப்பப்போ மெட்டலிக் அயன்ஸ் வந்து உதவுறது. என்சைம் ஆக்டிவிட்டி கேட்டலிட்டிக் ரோல் கொடுக்குறதுல மெட்டலிக் அயன்ஸ். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் மெயினாக நான் வச்சுக்கோங்க. இது மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து ப்ரோஸ்தட்டிக் குரூப், கோஎன்சைம், கோஃபேக்டருக்கு அடிக்கடி மறந்துடுவீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இதுதான் பேசிக் திங்கு. ஸோ ப்ரோஸ்தட்டிக்னா எப்பயுமே அட்டாச் ஆகிக்கிறது, கோஎன்சைம்னா அப்பப்போ அட்டாச், வேலை செய்யும் மட்டும் அட்டாச் ஆகிக்கிறது. ரெண்டுமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ பாருங்கள், அதாவது நான் ப்ரோட்டீன் காம்பவுண்ட்ஸ். ஸோ என்சைம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் செவரல் பாப்புலேட் செயின்ஸ். ஸோ நான் ப்ரோட்டீன் கான்ஸ்டியூன்ஸ் தான் கோஃபேக்டர்னு சொல்லுவாங்க. பவுண்ட் டு த என்சைம் டு மேக் த என்சைம் கேட்டலிட்டிக்கலி ஆக்டிவ். ப்ரோட்டீன் போர்ஷன் ஆஃப் த என்சைம்னா அப்போ என்சைம்னு சொல்லுவாங்க. ஸோ 3 கைண்ட்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் இருக்குது. ப்ரோஸ்தட்டிக் குரூப்ஸ் சொல்லலாம், கோ என்சைம் சொல்லலாம், மெட்டலிக் அயன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ப்ரோஸ்தட்டிக் குரூப்ஸ்னால் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். தே ஆர் டிஸ்டிங்க்ஷன் ஃப்ரம் அதர் கோஃபேக்டர்ஸ். அதர் கோஃபேக்டர்ஸ்னால் அது கோ என்சைமு, அப்புறம் மெட்டலிக் அயன்ஸ். அதுலேருந்து இது வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா தே ஆர் டைட்லி பவுண்ட் டு அப்போ என்சைம். இதை கேட்பாங்க. டைட்லி பவுண்ட் டு அப்போ என்சைம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் பெராக்சிடேஸ் கேட்டலைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சைம் ரெண்டுமே என்சைமு. அந்த என்சைமில் அந்த என்சைம் என்ன பண்ணால் பிரேக் டவுன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு டு வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் பண்ணும். ஹீம் இஸ் த ப்ரோஸ்தட்டிக் குரூப். ஹீம் எப்பயுமே டச் ஆகிருக்கும் பெராக்சிடேஸ் கேட்டலைஸில், அது ஆர்பிசியில் இருக்கிறது. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோ என்சைம். இது ஆர்கானிக் காம்பவுண்ட் தான், பட் தர் அசோசியேஷன் வித் அப்போ என்சைம். அப்போ என்சைம் கூட எப்போ அட்டாச் ஆகிருக்குன்னா ஒன்லி டிரான்சியன்ட், அப்போ தான் அட்டாச் ஆகிருக்கும், எப்பயுமே அட்டாச் ஆகிருக்காது. யூஸ்வலி அக்யூரிங் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் கேட்டலைசிஸ் நடக்கிற மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும் கோ என்சைம் அப்போ என்சைம் கூட. ஸோ கோ என்சைம்ஸ் கிவ் ரைஸ் டு serve as cofactors in a number of enzyme catalysis reactions. Essentially chemical components of many coenzymes are vitamins எல்லாம் இருக்கும் coenzymes. ஸோ எக்ஸாம்பிளில் கோஎன்சைம் நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு, NAD வந்து கோஎன்சைம் தான், NADPயும் கோஎன்சைம் தான். அது அதுக்குள்ளே என்ன விட்டமின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியாசின் விட்டமின். இந்த கொஸ்டின் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் என்சைம்ஸ் ரெக்வயர், சில என்சைம் வந்து மெட்டலிக் அயன்ஸ் தேவைப்படும் ஃபார் ஆக்டிவிட்டி. அப்போ தான் கோஆர்டினேஷன் பாண்ட் ஃபார்ம் ஆகும், சைட் செயின் ஃபார்ம் ஆகும் ஆக்டிவேட் சைட்டில். அதனால் சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக மாற்றும். ஸோ அட் த சேம் டைம் 1 or more கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் வித் த சப்ஸ்ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட்லேருந்து ஜிங்கு கூடியும் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் கூடியும் ஃபார்ம் ஆகும். இதுதான் அதுக்கு தான் கேட்டலிட்டிக் ரோல். ஓகேங்களா? அது சப்ஸ்ட்ரேட் ரெண்டுத்துலையும் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் ஜிங்கு தான் இந்த மெட்டலிக் அயன், ஒரு ஒன் ஆஃப் த கோஃபேக்டர். ஜிங்க் இஸ் எ கோஃபேக்டர் ஃபார் த புரோட்டியோலைட்டிக் என்சைம் கார்பாக்சிபெப்டிடேஸ். புரோட்டியோலைட்டிக்னா புரோட்டீனை உடைக்கிறது, அந்த கார்பாக்சிபெப்டிடேஸ் அந்த என்சைம் உடைக்கிறதுக்கு ஜிங்க் தான் யூஸ் ஆகுறது.
கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி இஸ் லாஸ்ட் when the கோஃபேக்டர் இஸ் ரிமூவ்டு. கோஃபேக்டர் ரிமூவ் பண்ணிட்டா கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ அவ்வளோதான், இதுதான் கொடுத்துருக்காங்க. கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி கோஃபேக்டர் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் பயோமாலிகுல்ஸில். டேபிள் காலம்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க.